are bad, I am your dad. If you are not bad, I am not your dad. கன்றாவியா இருக்கு. எங்க பிடிச்சீங்க இது? லிங்கா பேபி, if you are bad, I am your dad. இந்த பொன்மொழியோட எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சார். பொன்மொழியில கன்றாவி மொழி இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடும். அதுக்கு தான் ஏற்பாடு பண்றீங்க. நான் இப்போ எப்போ பொன்மொழியை நெருக்குதுன்னு நான் ஆவலாக காத்திருக்கிறேன். நீங்க என்னடா இப்படி ஒரு கன்றாவி பழமொழியை சொல்லிட்டு யார் சொன்னதுங்க இது? சார் தனுஷ் அவர்கள் சொன்னாலே உங்களுக்கு கன்றாவியே தான் தெரியும். அப்ப அப்படிலாம் இல்லப்பா. அப்ப ஒழுங்கா பேசினா ஏன்பா கன்றாவியா இருக்குன்னு சொல்ல போறான். சீன அறிஞரின் தத்துவங்களை போல நினைச்சிட்டு நீ பாட்டு பேசிட்டு இருந்தேன்னா அப்படி அது இல்லை என்றால் இல்லை என்று தானே சொல்ல வேண்டும். நீங்க தான் அப்படி சும்மா அவரை சாதாரண நினைச்சுக்கிறீங்க. நேற்று முந்தின பிறந்த நாள் நிகழ்ச்சி நடந்துச்சு. அவர் போயஸ்கான்ல அவர் வீட்டு முன்னாடி தலைவா வெளியே வா அப்படின்னு தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க சார். அது மட்டும் இல்ல சார், மிஸ் ஜெயலலிதாக்கும் ரஜினிகாந்துக்கு அப்புறமா அதிகமான கூட்டம் போயஸ் கார்டன்ல இவருக்கு தான் கூடுதான். ஆதவர்ஜன் கூட அங்கதான் ஆபீஸ் வச்சிருக்காரு. சொன்னா கூட்டத்தை கூட்டிடுவார். ஓகேவா? இல்ல பொதுவாவே அவங்க கூடுதல் நியூஸ் ஆகுறது இல்ல. இது போல வெளியூர்ல இருந்து ஆள் செட்டப் பண்ணி ஒரு 10 கேமராவை போட்டு அது எல்லாத்தையும் படம் பிடிச்சு பாலிமர் சேனல் புதிய தலைமுறை எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு பேக்கேஜ் பேசி இதெல்லாம் நியூஸ் ஆக்குற டெக்னிக் எல்லாம் பழைய காலத்து டெக்னிக். புரியுதா? புதுசா வந்து பண்ணுகிறது. இது சோசியல் மீடியா யுகம். எல்லாத்தையும் எடுத்து டிஜிட்டல்ல போட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த சேட்டலைட் சேனல்களின் ஆதிக்கம் தொடங்கிய காலத்தில் நீங்க இந்த பேக்கேஜ் எல்லாம் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்க என்று தோன்றும். இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்துல சமூக வலைத்தள யுகத்துல இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 15 நாட்களுக்கு முன்னதாக திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவில் இருந்து ராஜினாமா செய்வதற்காக டெல்லி சென்றிருந்த சமயத்தில் அவர் உள்துறை அமைச்சரை பார்த்த சமயத்தில் 3 நாட்களுக்கு தேசிய ஊடகங்கள் வெறும் அண்ணாமலையை பற்றி கூவி கொண்டிருந்தது நினைவு இருக்கிறதா இல்லையா? அண்ணாமலை தவிர எந்த நியூஸுமே இல்லை. 3 நாளைக்கு 15 கோடி. இங்கே ஒரு 3 கோடி கொடுத்தா போதும். நியூஸ் 24x7க்குலாம் ஷகிலனுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா கொடுத்தா போதும். ஒரு நாள் ஃபுல்லா வாசிப்பாரு. பாலிமலுக்கு ஒரு பேக்கேஜ், புதிய தலைமுறையில் சத்யநாராயணனுக்கு ஒரு பேக்கேஜ். இவ்வளவுதானே? எண்ணம் போல் தான் வாழ்க்கை. போங்க. அடுத்து நேற்று செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுல திடீரென்று ரைடு நடத்தினாங்க. எஃப்ஐஆர் காப்பிலாம் வெளியே வந்திருக்கு சார். செந்தில் பாலாஜி டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக இருந்த விசாகன், டாஸ்மாகில் சீனியர் ரீஜனல் மேனேஜராக இருந்த ராமதுரைமுருகன். இந்த ராமதுரைமுருகன் பத்தி எல்லாம் பேசியிருக்க நிகழ்ச்சியில் ஞாபகம் இருக்கா? பன்னீர்செல்வம் சீனியர் ரீஜனல் மேனேஜர், பாஸ்கர் செந்தில் பாலாஜியின் நேர்முக உதவியாளர், அன்பு தம்பி ரதீஷ், மூலானூர் கார்த்திக் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்கள், மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் ஆகியோர் இந்த முதல் தகவல் அறிக்கையில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் நேற்று 40க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் நடைபெற்றன. அதில் டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாம் கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த எஃப்ஐஆரோட மூலம் எதன் அடிப்படையில் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது என்று பார்த்தால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தாவேக அரசில் யாரோ வேலை பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகள், அமலாக்கத்துறையின் வழக்கு ஆகியவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்று சம்பந்தப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது இந்த வழக்கை நீங்கள் ரத்து செய்யக்கூடாது, எங்களிடம் இந்தந்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பதில் மனுவை அடிப்படையாக வைத்தே இந்த எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதான் இதுல விசேடம். இந்த எஃப்ஐஆர்ல திரு விசாகனோட பேர் கூட இருக்கு அப்படின்னும் போது பொதுவாக இவங்க அதிகாரிகள், ஆட்சி மாறினாலும் அதிகாரிகள் மாற மாட்டாங்க, அவங்க மேல எஃப்ஐஆர் வராது அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. இதற்கு அடுத்து நான் சொல்ல போகும் தகவலை கேட்டால் நீங்கள் இன்னும் அதிர்ச்சி ஆவீர்கள். ஒன்றொன்றாக வருகிறேன். அது அப்பாவி சார். விசாகன் அவர்கள் நல்ல பாக்குறது மூஞ்சி அப்பாவே இருந்துச்சுன்னா அதுக்குன்னு அப்பாவிலாம் அர்த்தம் கிடையாது. 500 கோடி வச்சுக்கிறேன் தெரியுமா? விருதுநகர் தேட்டர் இருக்கு, சவுத்து பூரா லேண்ட் வாங்கி போட்டுருக்காரு தெரியுமா? நான் இப்படிதான் அப்பாவே நினைச்சிருந்தேன். இவர்கிட்ட பேசிட்டுலாம் இருந்தேன் நான். இந்த டாஸ்மாக்ல எண்ட் டு எண்ட் டிராக்கிங், பாட்டில் டிராக்கிங், அதாவது ஒரு மதுபான ஆலையில் ஒரு குவார்டர் பாட்டில் உற்பத்தி ஆகுதுன்னா அது கஸ்டமரோட கைக்கு வருது. அது வரைக்கும் பாட்டிலை எண்ட் டு எண்ட் ட்ராக் பண்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் போதே தொடங்கினார்கள். அதற்கு பிறகு அவர் சிறை சென்ற பிறகு முத்துசாமி கைக்கு வந்தப்பதான் அந்த சாஃப்ட்வேர் டெண்டர் விடப்படுகிறது. சாஃப்ட்வேர் டெண்டரை எடுத்த நிறுவனத்தினர் என்னை வந்து அணுகினார்கள். இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எலக்ட்ரானிக்ல பில்லு போடுன்னு சொன்னா எவனும் பார் கோட ஸ்கேன் பண்ண மாட்டேங்கிறான், 10 ரூபா மட்டும் போய் அப்படின்ட்டு இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான், மிஷின் தூக்கி உடச்சு விடுறாங்க சார் சொல்லுங்க. அப்புறம் நான் விவரம் தெரியாம இருந்தாலும் நல்ல ஒரு நினைச்சு விசாகன்ட்ட பேசுறேன். சார் இது புது சாஃப்ட்வேர் இருந்திருக்கு, கொஞ்சம் நல்ல விஷயம், கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க அந்த சாஃப்ட்வேர் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க, நான் சிறப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. கடைசி வரைக்கும் அந்த சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் ஆகல. இப்போ டாஸ்மாகே மொத்தமா நக்கிட்டு போகுது, ரைட்டா? தனியா இருக்க போகுது. அதனால நீங்க அந்த சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம். அந்த காசு எவ்வளோ ஆச்சு யோசிச்சு பாருங்க. 260 கோடி தம்பி போச்சா? எதுக்கு அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ அதனால விசாரணை நல்லவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு இன்டெலிஜென்ட்டான எஃப்ஐஆர். ஓகேவா? இது போல் எனக்கு தெரிந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டது இல்லை. ஸோ இந்த புதிய முயற்சிக்கு இந்த தாவேக அரசுக்கு முதலில் வாழ்த்துக்கள். நேற்று அன்பு தம்பி ரதீஷை தேடி ரதீஷ் வீட்டுக்கு சென்ற அதிகாரிகள் ரதீஷ் வீட்டில் இல்லாத காரணத்தால் அந்த வீட்டை சீல் வைத்து திரும்ப வந்து விட்டனர். ரதீஷ் லண்டன் போய் 1.5 மாதம் ஆகிறது. இவங்களோட டக்கு இவ்வளவுதான். அண்ட் இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட்ல இந்த செய்தி வந்திருக்கிறது. ரதீஷுடைய சொந்த அண்ணன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, தமிழ்நாடு கேடரை சேர்ந்தவர், இப்போது ஸ்டடி லீவில் இருக்கிறார். மேற்படிப்புக்காக இந்த ஆண்டு விடுமுறையோ 2 ஆண்டு விடுமுறையோ சென்று விட்டார். திரு ரதீஷ் அவர்கள் மிகவும் செல்வாக்காக இருந்தார். ரதீஷ் நமது அழைப்பை ஏற்க மாட்டாரா என்று தவித்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகளே எனக்கு தெரியும். நன்றி ரதீஷ்னு இதே முரளி படத்துல வந்திருக்குமே டைட்டில் கார்டுல. ஆமா சார். இதே மாதிரி நிறைய ஒரு 2-3 பராசக்தி, ஆமா சார், இட்லி கடை,
ஃபினான்சியரா ரதீஷ்? ஆகாஷ் பாஸ்கரனை பார்த்து கேட்கிறேன், என்ற தம்பி அவருக்கு எதுக்கு நன்றி மாட்டீங்களா? உதயநிதிக்கு வலதுகரமாக இருந்தவர் தான் அன்பு தம்பி ரதீஷ், இடதுகரமாக இருந்தவர் அன்பில் மகேஷ். அவரை பற்றி பின்னால் சொல்கிறேன். இந்த பணம் இந்த டாஸ்மாக் பணம், பார் பணம் இதெல்லாம் இவர்களுக்கு வரவில்லை. அதாவது உதயநிதி சினிமா சார்ந்த விவகாரங்களை அவர் கவனித்துக் கொள்வார். பணம் சார்ந்த விவகாரங்களை மாப்பிள்ளை சார் கவனித்துக் கொள்வார். இதுதான் அரேஞ்ச்மெண்ட் திமுக. மாப்பிள்ளை எல்லா துட்டையும் கொடுக்க மாப்பிள்ளை கொடுக்குறீங்க என்று கேட்டால், பெண் நிறுவனம் நடத்துறேன், 450 பேர் வேலை பார்க்குறாங்க, எலெக்ஷனுக்கு ஃபண்டிங் நான் தான் பார்த்துக்கணும், ராபின் சர்மா எடுத்திருக்கேன், ஐபாக்ல இந்த ரிஷி எடுத்திருக்கேன், இது போல் பல்வேறு தேர்தல் உத்திகளை கையாள வேண்டியிருப்பதால் அதன் செலவின் அடிப்படையில் மாப்பிள்ளை சார் நிதி விவகாரங்களை பார்த்துக் கொள்வார். அதை வச்சுதான் அந்த விண்வெளி நிறுவனம் தான் தொடங்கியது, வானம் இல்லைங்களா? அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறை சென்ற பிறகு செந்தில் பாலாஜி இருந்த இடத்தில் முத்துசாமி நியமிக்கப்படுகிறார். அப்ப ரதீஷ் உள்ள இறங்குறார். இதெல்லாம் எஃப்ஐஆர்ல வருது. இவர் தான் ரதீஷ் ஒரு முக்கியமான அதிகார மையமாக செயல்பட்டார். அப்ப அந்த அதிகார மையமா தம்பி ரதீஷ் உருவாவதே செந்தில் பாலாஜி சிறை சென்ற பிறகு. முத்துசாமிய குறிஞ்சி இல்லத்துக்கு வர வைக்கிறார்கள். விசாகன் அங்கே வருகிறார். முத்துசாமி கை கட்டி நின்றுகிறார். உதயநிதி சொல்றாரு, தம்பி என்ன சொல்றாரு அதை கேட்டுக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு. யாரு? முத்துசாமி சொல்றாரு. முத்துசாமி விசாகனுக்கு சொல்றாரு, தம்பி என்ன சொல்றாரு அதை கேட்டுக்கிட்டு நடக்கணும். அந்த அடிப்படையில் தான் விசாகனுடைய தொலைபேசியில் அந்த வாட்ஸ்அப் செய்திகள், என்றிக்காவுக்கு இத்தனை கேஸ், டியர் தம்பி. யார் அந்த தம்பி? இவர் தான். சோ பணம் கொட்டுகிறது. மாப்பிள்ளை சாரிடம் பணம் கொட்டினால் அவர் 33 கோடிக்கு வாட்ச் எங்கே இருக்கிறது என்று தேடுவார். மகனிடம் பணம் கொட்டினால் அவருக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? படம் எடுக்கிறது. ராஜாங்க வா ராஜா, ஒரு இட்லி கடை போடு ராஜா என்று அழைத்ததும் அவர் வந்து விட்டார். இப்போதும் தாயக பசங்க தொல்லை தாங்க முடியல, ஒரு கட்சி ஆரம்பிச்சு உள்ளாட்சி தேர்தல் அவங்க ஏதாவது ஒரு குறைச்சல் கொடு என்றதும் வந்து விட்டார். சோ அவரை வச்சு ஒரு படம், தம்பி எஸ்கே என்னப்பா அடுத்தடுத்து படம் எடுக்கணுமா, இப்படி எப்படி இல்லை நான் காட்சி தரேன், ப்ராஃபிட் ஷேரிங்ல வந்துடுறேன் நான் என்று அவர் எஸ்கே வந்து விட்டார். இதே முறையில் இன்னொரு படம் ஏதோ ஒன்று இருக்கு என்று நினைக்கிறேன். தூக்கி மொத்தத்தையும் சினிமாவில் போடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. திடீரென்று ஒரு நாள் அழைக்காமலேயே டாமி உள்ளே நுழைந்ததும் வசமாக சிக்கிக் கொண்டார்கள். சோ இந்த எஃப்ஐஆர்ல ஒரு சில ஊழல்களோட விவரங்கள் தான் இருக்கிறது. இது ஒரு பெரிய ஊழல். ஆக்சுவலி டாஸ்மாக்ல ப்ரொக்யூர்மெண்ட் ஊழல்லாம் இதுல பெரிய அளவில் வரவில்லை, தொட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஆனா இதுல எப்படி அந்த டாஸ்மாக் நிறுவனம் நடத்தப்பட்டது என்பதற்கு இந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்கிற ஒரே ஒரு விவரத்தை சொல்லலாம். 2021 857 பார்களுக்கான டெண்டர்களை டாஸ்மாக் விடுகிறது. நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், ஒரு டாஸ்மாக் பார்ல 10 லட்சம் ரூபாய் சேல்ஸ்னா அதுல 1.5% டிடி எடுத்து டாஸ்மாக் நிறுவனத்திற்கு பார் நடத்துபவர் கட்ட வேண்டும். இதுதான் நியதி. 287 பார் லைசன்ஸ் முடிஞ்சு போச்சு, காலாவதி ஆயிடுச்சு. காலாவதி ஆயிட்டா அது பாட்டுக்கு நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க மாசம் டிடி எடுத்து டாஸ்மாக் கொடுத்துருக்கணும்ல. இவர்கள் டிடி எடுத்து டாஸ்மாக் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த காசை கரூர் கேங்குக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு இந்த கரூர் கேங்ன்ற இந்த வேர்டையே சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தியவன் நான் தான். முதல்ல இந்த கரூர் கேங் பத்தி ரெட் பிக்சல் தான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். இதை அமலாக்கத்துறை தனது அறிக்கையிலேயே சொல்லி இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையும் கரூர் கேங் இதில் முக்கிய பங்கு வகித்தது. சோ இந்த மாதிரி எவ்வளவு நட்டம் ஆயிருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் இதுல போட்டிருக்காங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்ல இந்த டாஸ்மாக் மதுபானங்களை கொண்டு போய் இறக்குறதுல ஊழல், அந்த பழைய பாட்டில்களை கொள்முதல் செய்வதில் ஊழல், இதெல்லாம் ஆன் ரெக்கார்டு மாற்றின விவகாரங்கள். புரியுதா? இது ஆன் ரெக்கார்டு. இன்னும் டீப்பா விசாரணை நடத்தினால் என்ரிக்காக்கு எத்தனை கேஸ், எஸ்என்ஜேக்கு எத்தனை கேஸ், கல்ஸுக்கு எத்தனை கேஸ் என்ற விவரங்கள் வெளியே வரும். இதன் நீட்சியாகத்தான் டிஆர் பாலுவின் மதுபான ஆலையில் சோதனை நடந்திருக்கு. ஓகேவா? ஊருக்கெல்லாம் மது விலக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க, இவங்களே மது ஆலையை நடத்திட்டு இருப்பாங்க. நீட்டு வேணாம்னு பேசுவாங்க, இவங்களே மெடிக்கல் காலேஜ் நடத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரிந்துதான் இவர்களை ஓட விரட்டினார்கள், விரட்டி கொண்டு இருக்கிறார். சோ இதுவே ஒரு மகிழ்ச்சிகரமான நடவடிக்கை. நம்ம முதல் நாள் தான் சொல்லிட்டு இருந்தோம், அன்புமணியும் சொல்றாரு, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, தின்னுட்டு திணையில படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க என்று நாம் விமர்சனம் செய்தோம். உடனடியாக மறுநாள் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. அதை விட மகிழ்ச்சிகரமான தகவல் ஒன்றை சொல்லி நேற்றைய நிகழ்ச்சியில் நான் பதிவு செய்தேன், நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த திரு அபய்குமார் சிங் அவர்களிடம் இந்த மாதிரி இந்த இடி ரொம்ப தொலை கொடுத்துருக்குதியா, அந்த இடி தொலை கொடுக்கறது டிவிஎஸ்சில போட்டிருக்கிற இந்த ஒரு 45 எஃப்ஐஆர் வச்சுதான். இது நம்ம ஆரம்ப காமிச்சல் போது அடிக்கடி பேசணும். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் சொன்னோம். சோ எல்லா எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணியா, எஃப்ஐஆர் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இடி உள்ள வர முடியாது என்று சொன்னதும் அபய்குமார் சிங் அண்ணனுக்கு என்ன செய்வீங்க பதிலுக்கு என்று கேட்டோம். உன்ன தகவல் ஆணையர் ஆக்குறீங்க என்று சொன்னதும் அதே போல அந்த பதவியும் கொடுத்தார்கள் என்று நான் சொன்னேன். இந்த வழக்குகளை ஏன் மூடினீர்கள் என்ற அடிப்படையில் அபய்குமார் சிங் மீதே வழக்கு பதிவு செய்ய இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றது. அபய்குமார் சிங் மீது வழக்கு பதிவு செய்தால் விஜய்க்கு அண்ணா சாலையில் சிலை வைக்கலாம். இப்படி ஒரு நடவடிக்கை கடந்த காலத்தில் எந்த ஆட்சியும் எடுத்ததில்லை. நீ லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர், ஆட்சியில் இருக்க சொல்லுவாங்க 1000, உனக்கு அறிவு எங்க போச்சு? நான் சொல்றேன்னு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுவியா? அதுவும் 40 எஃப்ஐஆர் நினைக்கிறேன், ஒரு 2 நாள் க்ளோஸ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு எஃப்ஐஆரும் வேற ஸ்டேஜ்ல இருந்து உனக்கு கோர்ட்ல இருக்கு, உனக்கு விசாரணையில இருக்கு, கோர்ட்ல இருக்கிறதையும் க்ளோஸ் பண்றாங்க, விசாரணையில இருக்கிறதையும் க்ளோஸ் பண்றாங்க. 45 எஃப்ஐஆர் 2 நாள் க்ளோஸ் பண்றாங்க. பயமே இல்லாம இந்த வேலையை பாக்குறீங்கன்னா திரும்ப திமுக நிகழ்ச்சியில சொல்றோம், லைவ்ல சொல்றோம், இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் கோர்ட்ல இதெல்லாம் க்ளோஷருக்கு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அபய்குமார் சிங் HOPF ஆகுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கன்றது உட்பட நாம அப்போது பதிவு செய்தோம். அதை மீறி க்ளோஸ் பண்ணிட்டு தகவல் ஆணையர் பதவியா ஓட விட்டாங்க. பாத்தியாப்பா, ஓட விட்டதோடு நிறுத்தாமல் அபய்குமார் சிங் மீது
விசாரணைக்கு உத்தரவிட இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. இதை செய்தால் எல்லா பாராட்டுகளுக்கும் விஜய் தகுதியான இதை செய்யணும். அப்பதான் அதிகாரிக்கு பயம் இருக்கும். அபய்குமார் சிங்குக்கு என்ன தைரியம்? நாளை பின்ன பிரச்சனை வந்துரும் சார், நான் செய்ய மாட்டேன் சார் சொல்லிருக்கணும்ல. என்ன கைட்டு செய்வாங்களா? நான் கேட்கிறேன், என்ன பண்ணுவாங்க டிஜிபியா? யோ போயா, நான் மாத்திட்டு வேற ஆளை போட்டுக்கிறேன். அதிகபட்சம் அவ்வளவு தானே. இப்போது ஓய்வு பெற்று விட்டார், அதனால் தைரியமாக சொல்லலாம். என்னுடைய புத்தகத்தில் கூட நான் பதிவு செய்திருக்கிறேன். 2000 ஆண்டில் செல்வி ஜெயலலிதா மீது 2வது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. லண்டனில் ஹோட்டல் வாங்கியதற்காக. அப்பவே அதோட விலை 300 கோடி. A1 ஜெயலலிதா, A2 டிடிவி தினகரன் பேரில் தான் அந்த ஹோட்டல் இருந்தது. அதை பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள் என்று அருணாச்சலம் என்று ஒரு அதிகாரி, அப்போது அவர் SP, அவர்கிட்ட நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். 2000 இறுதி, இன்னொரு 6 மாதங்களில் தேர்தல் என்ற சூழலில் இவர்கிட்ட ஜெயலலிதா மீதும் டிடிவி தினகரன் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள் என்று அழுத்தம் வருகிறது அரசிடமிருந்து. TR ராமசாமி என்பவர் அப்போது முதல்வரின் செயலாளராக இருந்தார் என்று நினைவு. எனக்கு இப்போ இவ்வளவு விவரம்லாம் தெரியாது. போன் வரும், லேண்ட்லைன் போன் தான். நான் தான் எடுப்பேன். எடுத்து நான் CM செக்ரட்டரி பேசுறேன்ப்பா, ஐயா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அவர் பக்கத்துல தான் இருப்பாரு. இல்லைன்னு சொல்லுனார். எனக்கு ஒண்ணுமே புரியாது. CM செக்ரட்டரி, சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரி, அவரு போன் வருது, இவரு என்ன இல்லைன்னு சொல்றாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு அவருமா சொல்றாரு. உட்காந்து நான் தான் சகஜமா டிஸ்கஸ் பண்ணுவோம். சங்கர், நம்ம ஜெயலலிதா மேல மீனா அட்வர்டைசஸ் கேஸ்ல நம்ம தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கான அறிக்கை கொடுத்தோம். இரவு பகல வேலை செஞ்சவங்களுக்கு நினைவு இருக்கா? அதுல எவிடன்ஸ் இருந்துச்சு, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். இதுல எங்க எவிடன்ஸ் இருக்கு? டிடிவி தினகரன் துட்டே இல்ல, ஜெயலலிதா துட்டுல தான் லண்டன்ல ஹோட்டல் வாங்கியிருக்காரு என்பது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். ஆனா டிடிவி தினகரன் ஜெயலலிதாவோட பினாமி என்று எப்படி லிங்க் பண்ணுவீங்க? சசிகலா பினாமினா சசிகலா 15 வருஷமா ஜெயலலிதா வீட்டுல குடியிருக்காங்க. இளவரசி ஜெயலலிதா வீட்டுல குடியிருக்காங்க. டிடிவி தினகரன் குடியிருக்கிறாரா? அவ்வப்போது வந்து போகிறவர். ஒரே ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவரோட பேர் இருக்கு, அவ்வளவுதான். பினாமினி எப்படி நிறுவுவீங்க? லிங்க் வேணும்ல. இன்னொன்னு, அந்த துட்டு பூரா போன இடமே தெரியல, வித்துட்டாங்க, எடுத்துட்டு ஓட்டாங்க. 95 வித்துட்டாங்க. 95 அமலாக்கத்துறை கண்டுபிடித்து 96 ஜனவரி எல்லாம் வித்துட்டு துட்டு எடுத்துட்டாங்க. அது பிறகு தான் இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் அமமுக கேப்ல சொல்லிடுறாங்க. சோ அப்போது திடீரென்று முதல்வர் வீட்டில் மீட்டிங் என்று இந்த அருணாச்சலத்தை அழைக்கிறார்கள். அப்போ கோபாலபுரத்தில் கருணாநிதி வீட்டுக்கு எதிரே ஒரு கூரை போடப்பட்டிருக்கும். அந்த கும்பகோணம் தீ விபத்துக்கு பிறகு தான் அதை எடுத்தாங்க. இருக்கும், அதிலே கூட்டம் நடக்கும். அங்க சேர் போட்டு உட்கார்வார். கணபதி என்பவர் அப்போது இயக்குனர், அருணாச்சலம் SP. கருணாநிதி உட்கார்ந்துருக்காரு, தாகிருஷ்ணன் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. என்ன சொல்றாரு உங்க SP? கணபதி பார்த்து கேட்கிறாரு, கலைஞர் எவிடன்ஸ் இல்லைன்றாரு. போலீஸை போய் கேஸே போட்டது இல்லையா? எலெக்ஷன் வருது போடுன்னா ரொம்ப பெருசா, ரொம்ப நீங்க எல்லாம் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுறீங்க. AP முத்துசாமி என்பவர் அப்போது தலைமைச் செயலாளர். ஒரு கலைஞர் எந்திரிச்சு போன உடனே, எலெக்ஷன் வருது, ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு விடுங்களேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சீஃப் செக்ரட்டரி மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே டைரக்டர் வெளியில வந்து இந்த அருணாச்சலத்தை கேட்கிறார். அருணாச்சலம், பாத்தீங்களா CM எப்படி சத்தம் போடுறாருன்னு? என்ன சொல்றீங்க சார்? இப்போ சொல்றேன், எவிடன்ஸ் இல்லைன்னு சொன்ன உடனே போய் மதியம் முதல் நாள் ஈவினிங் மீட்டிங் நடக்குது. நான் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறேன். சார் கிளம்பி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. மறுநாள் காலையில் ஆஃபீஸ் வரேன். இந்த வெயிட்டிங் கான்ஸ்டபிள் பேர் கூப்பிட்டேன். நல்ல மட்டன் பிரியாணி 2 வாங்கிட்டாப்பா அப்படின்னாரு. அது இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தேன். சார் அந்த கேஸ் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட அந்த வழக்கு மாற்றி வேறு ஒருவருக்கு அதை கொடுக்கிறார்கள். கதிரேசன் என்ற ஒரு கூடுதல் SP. அவர் உடனே சாட்சிட்டு போடுறாரு, லண்டன்ல இந்த ஹோட்டல் வாங்கியிருக்கு. சந்தோஷமாயிடுச்சு ஜெயலலிதாவுக்கு. நான் முதலமைச்சராக இருந்த ஒரே காலகட்டத்திற்கு எப்படி 2 சொத்து குவிப்பு வழக்கு போடுவீர்கள்னு இழுத்துச்சியா 15 வருஷத்துக்கு அந்த கேஸ் அந்த அம்மா. அந்த சார்ஜ் ஷீட் போடாம இருந்துச்சுன்னா ஜெயலலிதாவுக்கு 2014 இல்ல 2001-2 தண்டனை கிடைத்திருக்கு. சோ அப்போது அருணாச்சலம் என்ற அதிகாரி அந்த சட்டவிரோத உத்தரவை நிறைவேற்ற மறுத்தார். அவர் ஒன்றும் பண்ண முடியல. அவர் CBI-யில் இணை இயக்குனராக இருந்து சிறப்பாக பணி செய்து பல பதக்கங்களை வென்று ஓய்வு பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறார். இந்த அபய்குமார் சிங் சார் FIR எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது சார்னு சொன்னா என்ன கைட்ட செய்வாங்க? அவனை அல்பத்தனமா நம்மளை HOPF ஆக்குவாங்க. அலைஞ்சுக்கின்னு தானே நீ வந்து இந்த வேலையை பார்த்தேன். இல்ல ஒரு பச்சை அதிகாரி செய்யற வேலையா? கடைசி வரைக்கும் HOPF-ஆவும் ஆக்கல, அதையும் ஆக்கல. தகவல் ஆணையரா, தலைமை தகவல் ஆணையர், அதுல இருந்து தூக்கிட்டாங்க, மாற்றி விட்டாங்க புது கவர்மெண்ட். இப்ப அதோட இல்ல, எதுக்கு நீ க்ளோஸ் பண்ண FIR? வழக்கு போறது கேட்டோட சந்தோஷமாச்சு. சோ இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்து இப்போது நான் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். ஐஸ்கிரீம் பண்ண வேலையெல்லாம் பண்ணாதீங்க. தம்பி வீட்டுல இல்ல, லுக் அவுட் சர்க்குலர் அனுப்புங்க. ஏன் இன்னும் தாமதம்? சரியாப்பா? அது இல்லாம இருக்கிற அத்தனை பேருக்கு நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி எங்கேயும் போக முடியாது. ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன்ல கைட்டு போட்டு இருக்காரு. விசாகெல்லாம் ஓடினாலும் ஓடிடுவாரு. விசாகன் இப்ப எங்க இருக்காரு சொல்லு? எங்க சார்? பிர்லா கோளரங்கத்தின் அதிகாரி. கட்டான போஸ்டிங் தான் கொடுங்க. அதுதான் 500 கோடி விட்டு எங்க ஓட போறாரு? ஓட முடியாது. ஆனா தம்பி ஏற்கனவே ஓடி விட்டார். அதனால் லுக் அவுட் சர்க்குலர் வழங்குவதோடு நிறுத்தாமல் பாஸ்போர்ட்டையும் கேன்சல் செய்ய வேண்டும். கத்துக்கிட்டான். பாஸ்போர்ட்டை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஈடுபட வேண்டும். ரத்து செய்தால் எந்த நாட்டில் இருக்கிறாரோ அந்த நாடு, ஏன்பா அவனுக்கு ஸ்டேட்டே இல்ல இந்தா அப்படின்னு பிடிச்சி லோடுக்குன்னு பிடிச்சி பிரிட்டிஷ் சர்வீஸ்ல ஏத்தி தொகுக்கடின்னு மீனம்பாக்கத்துல போட்டுருவாங்க. ஏட்டா தம்பி தானாக வருவார். சினிமா எடுக்கிற சினிமா. இப்போது வலது கரத்தை பற்றி பேசிவிட்டேன். உதயநிதியின் வலது கரத்தை பற்றி. உதயநிதி ஏன் சுறுசுறுப்பாக செயல்படாமல் சோகமாக இருக்கிறார் என்ற சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். இளம் ரத்தம் பாய்ச்ச இருந்தாங்க, பாய்ச்சல. அது மட்டும் இல்ல, வலது கரம் லண்டன் போயிடுச்சு. இடது கரத்தோடு பேசுவதை நிறுத்தி விட்டார். ஏன்? சொல்றேன். அன்பில் மகேஷ் வந்து தாவேக்காக்கு போறதா இருந்தது, அந்த தகவல்னாலயா? இடது கரத்தோடு ஏன் பேசவில்லை என்ற விவரத்தை சொல்லுகிறேன். இந்த அரசகுமார் என்று ஒருவர் 300 கோடியை வசூல் செய்தார் என்று சொன்னேன் அல்லவா? அந்த 300 கோடியில் 250 கோடி ரூபாயை ஜனனி என்பவரிடம் கொடுத்திருக்கிறார்.
யார் சார் ஜனனி? அன்பில் மகேஷோட ஒய்ஃப் அண்ணி யார், சின்ன அண்ணி யார். இந்த 300 கோடி வசூல் பண்ணது எதுவுமே உதய்க்கு தெரியாது. நம்ம தான் ப்ரோக்ராம்ல சொல்லிக்கிட்டே இருந்தோமே. அதெல்லாம் பார்க்கணும்ல. அந்த தினமலரோட மூட நம்பிக்கை எனக்கு சுட்டி காட்டினேன்ல, தினமலர் செய்தி எதிரொலி, இதெல்லாம் பார்த்துருந்தா உருப்பிருப்பாங்களே மாலதி. ஏன்னா அரசகுமார்ன்ற பேர் வந்து ரொம்ப பெக்யூலியரான பேர். அந்த ஆள் பேர் பிடி குமார். 90களில் அந்த ஆளோட பேர் பிடி குமார். பிடி குமாரா பிடி குமாரா? பிடி இல்லப்பா, பிடி. ஓகே சார். அப்புறம் நீங்க நியூமராலஜி படி பேர் மாத்தீங்கன்னா நீங்க தமிழகத்தின் முதலமைச்சராகி விடுவீர்கள் என்று சொன்னதன் காரணமாக டைரக்டா முதலமைச்சரே வா அப்படின்னு அரசகுமார், நீங்கள் அரசகுமார் என்று பெயரை மாற்றினால் அரசனாகி விடுவீர்கள் என்று சொன்னால் புரியல. செக்யூரிட்டி பிளாக்கு அரசனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சோ அதுல இந்த வசூலுக்கு சில எல்லாம் போட்டு ஒப்புதல் வாங்கலாம் கொடுத்துட்டாரு. நான் ஜனனி அவர்களிடம் 250 கோடி ரூபாயை ஒப்படைத்தேன். அவங்க போலீஸோட கணக்குப்படி 150 கோடி ரூபாய் நம்ம தான் வந்திருக்கு. மொத்தம் 350 கோடி ரூபாய் எனக்கு தெரியும். தம்பி, நான் முதலில் மகேஷை சந்தித்தது 2021 பிப்ரவரி என்று நினைவு. ஒரு திருமணத்துக்கு சென்றிருக்கிறேன். நான் திருச்சிக்கு தான் வந்திருக்கேன். பக்கத்து கல்யாண மண்டபத்தில் உங்க பேனரை பார்த்தேன். உங்க தலைமையில தான் கல்யாணம். அங்கே இருக்கீங்க, இது நான் வந்துடுறேன், அப்படி போய் வண்டியை திருப்பி அந்த இடத்துல நிறுத்துங்க, நான் வந்துடுறேன் என்று சொல்லி அன்பில் மகேஷோட கார்ல ஏறி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் பயணித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அன்பில் மகேஷ் 2016 தேர்தலில் நான் போட்டியிட்ட கடனையே இன்னும் அடைக்கவில்லை, 2.25 கோடி எனக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னார். இடதுகாரம் உதயநிதியோடு பழகும் போதெல்லாம் எகமச்சி ஒண்ணுமே வருமானம் இல்லை, ஸ்கூல் எஜுகேஷன்ல இந்த நந்தகுமார் உட்காந்து என்னால சம்பாதிக்க முடியல, இந்த உட்காந்து சம்பாதிக்க முடியல, ஒன்றும் இல்லை, டெண்டர் நான் தான் சொன்னேன், அந்த டெண்டர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தார். ஸ்ரீபெரும்புதூரிலே பயோ ப்ளூ என்ற ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் தொழிற்சாலை ஒன்று இருக்கிறது. பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய தொழிற்சாலை தான் இந்த தொழிற்சாலை. எப்படியும் இந்த தொழிற்சாலையின் மதிப்பு 400 கோடி ரூபாய். நிறுவுவதற்கே அவ்வளவு செலவாகி இருக்கும். ஒன்ஸ் நிறுவிவிட்டால் அதற்கு பிறகு அது தொடர்ந்து வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கும். இந்த நிறுவனத்தில் 2 பேர் இயக்குநர்கள். ஒருவர் மதிவாணன், இன்னொருவர் மதிவாணனின் மனைவி ஜெயந்தி. இவங்க 2 பேரும் யார் என்று கேட்டீர்கள், திருச்சி திமுகவில் இருப்பவர்கள், அன்பில் மகேஷின் பினாமிகள். இந்த விவரம் சின்னவருக்கு தெரியாது. சின்னவர் சினிமாவிலேயே மூழ்கி இருந்தால் எப்படி இந்த விவரம் தெரிய வரும்? அங்கிள் பேசிக்கிட்டே அண்ணன் எம்புட்டு ஆட்டை போட்டிருக்கான் பாருன்னு இந்த மாப்பிள்ளை சார் இந்த விவரத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து விட்டார். உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீபெரும்புதூர் இந்த கம்பெனி? மதிவாணன் கூப்பிட்டு வந்துட்டேன். நினைச்சேன் சார், உதயநிதி முகத்தை பார்க்கறப்ப நினைச்சேன் எங்க அப்பாவதே ஏமாத்துறீங்க, இப்ப இனிமா ஏமாத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகம் தெரியுதா? இது போக ஜேபிஆர் குழுமத்தின் பொறியியல் கல்லூரியான செயின்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியோடு சேர்ந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு சிபிஎஸ்இ பள்ளியை நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறார் அன்பில் மகேஷ். இந்த விவரங்கள் எல்லாம் சின்னவருக்கு தெரிய வந்ததும் என் முகத்திலேயே முழிக்காதே, உதயநிதியோட பிஏ செந்தில் இருக்கு, அப்படி செந்தில் தெரியல, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் தானே, அந்த செந்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி மகேஷ் படத்து சரியில்லைங்க அப்படின்ட்டு உதயநிதி போய் சொன்னோன்னே, என் நண்பனை பத்தி நீ குறை சொல்றேன் மன்னிப்புகள் நண்பர்கிட்ட. இப்படிப்பட்ட உறவு 2 தலைமுறையா தொடர்ந்த உறவு சார். 3 தலைமுறை. அன்பில் தர்மலிங்கம், அன்பில் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ், 3 தலைமுறை. அவங்க அப்பாவும் கருணாநிதி கிட்ட இதே வேலையை தான் பார்த்தாரு. அவருக்கு தெரியாம அடிச்சதும் அன்பில் தர்மலிங்கத்தையும் அவங்க ஃபேமிலியையும் ஒதுக்கி வைக்கிறதுக்காக கருணாநிதி வளர்த்து விட்டவர் தான் அண்ணன் கே நேரு. ஸ்டாலின் பீரியட் தான் மகேஷ் சொல்றாரு. இப்போ மகனுக்கும் விபூதி அடிச்சிட்டார். சோ இப்போ வலது கர்மம் இல்ல, இடது கர்மம் இல்லையா? இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஊழலுக்கு கொள்ளைக்கு பேர் போனதுதான் திமுக ஆட்சி. அப்படி இருக்கும்போது நண்பன் கொஞ்சம் சம்பாதிச்சா என்ன பிரச்சனை? சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன், சொல்லல. சம்பாதிச்சதை கொண்டு வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி எப்படி கப்புன்னு கொடுத்தாரு. ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்கலையா? 1% இல்ல, 90% கொடுத்துட்டு 10% நீ வச்சுக்கணும். இதுதான் நீதி, திமுக நீதி. நீ பாட்டு எடுத்துட்டு போனா பெட்ரோலியம் கம்பெனி வைக்கிற, ஸ்கூல் வாங்குற, வாட் நான்சென்ஸ். நான் எல்லா காசையும் போட்டு இந்த படத்தை எல்லாம் நஷ்டமா போய்க்கிட்டு நீ மட்டும் சம்பாதிச்சு நல்லா வாழ்றியா? நக்கிட்டு போச்சு. யூடியூப் ப்ளூட்டஸ் என்று வேதனையில் ரைட் போச்சு, லெஃப்ட் போச்சு. இப்ப ரெண்டும் இல்லாமல் செந்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சோ அந்த மனவேதனையில் தான் சின்னவர் முடங்கி போயிருக்கிறார். இது 10வது அசம்பிளிக்கு போனா அப்பாவை காணா என்று விருப்பத்திருக்கிறார்கள். அந்த வேதனையை எங்கே பகிர்ந்து கொள்வது என்று தெரியாமல் தான் சின்னவர் கடுமையான மனப்புழுக்கத்தில் இருக்கிறார். இப்போது சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவது, கைல்வழியை தான் ஸ்டேஷன் பெயில விட்டீங்க, அன்பில் மகேஷ் மனைவியாவது விசாரணை கூப்பிட ஐடியா இருக்கா, இல்ல அந்த கேஸையும் ஊத்தி மூட போறீங்களா? பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றால் விசாரிக்காமல் மயிலிறகால் வருடி கொடுத்து கொண்டே இருப்பீர்களா? திரு அன்பில் மகேஷ் தான் சார் அரசியல்வாதி, அரசு ஊழியரா வருவாருன்னு நினைக்கிறேன். ஜனனி அது மாதிரி வரமாட்டாங்களே. சசிகலா முதலமைச்சரா இல்ல எம்எல்ஏவா? கன்விக்ட் ஜெயிலுக்கு போனாங்களா இல்லையா? எய்டிங் அண்ட் அபெக்டிங் தி பப்ளிக் சர்வெண்ட். அன்பில் மகேஷ் என்ற பொது ஊழியருக்கு பினாமியாக செயல்பட்டு லஞ்சம் வாங்கினார். இளவரசி பப்ளிக் சர்வெண்டா? சுதாகரன் பப்ளிக் சர்வெண்டா? எப்படி பரப்பனாக்காரர்கள் 4 வருடம் இருந்தார்கள். அரசுக்கு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. 94,000 ஜிபேல போட்டா கேஸ் போடுறீங்க, அரெஸ்ட் பண்றீங்க. அதுவும் 4 மணிக்கு போட்டுட்டு 6 மணிக்கு அடுத்த நாள் காலையில அரெஸ்ட் பண்றாங்க, கதவை உடைச்சு. ஜிபேல ஒரு 94,000 ரூபாய்க்கு அரெஸ்ட் பண்றீங்களே, 300 கோடி 10 நாள் அது கன்ஃபியூஷன் கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அந்த தொழிற்சாலை வந்ததை மாத்தி விட்டேன், அப்புறம் 31 நாள் ஜெயில இருந்திருந்தேன். சோ தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒருவரையும் விடக்கூடாது. விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் கேப் விட்டோன்னே எத்தனை எம்எல்ஏ தூக்க பார்த்தாங்க, நீங்க அவங்களே தூக்குங்க. இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அருமை அண்ணன் சீக்கு கோடி என்று அழைக்கப்படும் ஏவா வேலு அவர்கள் வீட்டில் சோதனை நடந்த போது ஸ்டாலினே குமுறி போய் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரா? அஞ்சாவது திமுக என்றாரா? ஆஸ்பதி அவர்கள் சொல்லிருக்காரு சார். வேலுக்கு மட்டும் தலைவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அரசு பார்த்தியா? போன வீடியோ போட்டீங்கல்ல, தொட்டுப்பா சீண்டிப்பா
இன்னும் அந்த டைரக்டர் தீப்பொறி தினேஷ் கூட தானே இருக்காரு. இப்போ ஒரு வீடியோ போடு. ஏன் செந்தில் பாலாஜியின் கிராஃப் இறங்கி கொண்டே இருக்கிறது. அதுவும் 90% வாங்குனீங்கல்ல அவர்கிட்ட இருந்து. கருணாநிதி குடும்பத்துக்கிட்ட விசுவாசத்தை எதிர்பார்த்தீர்கள் என்றால் நம்ம மாதிரி பாவம் சார். விசாரணைக்கு வந்துகிட்டு ரைடு விட்டுக்கிட்டு நீ மறுபடியும் எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்தும் போட்டுக்கிட்டு என்னதான்ப்பா ஒரு மனுஷனை ரொம்ப படாப்படுத்துறாங்க. பட்ட மரமே படுன்ற மாதிரி திரு செந்தில் பாலாஜி திரும்ப திரும்ப பாதிக்கப்படுகிறார். தங்க கட்டிகளை கொண்டு அந்நியார் துர்காவிடம் கொடுப்பதற்கு முன்பு நீங்கள் யோசித்திருக்க வேண்டும். அவங்களுக்கும் ஒரு பங்கு போயிருக்குன்ற அடிப்படையில அவங்க மட்டும் வந்து சேஃபா இருக்காங்களே சார். அதுக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி இப்போது ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தால் எப்படி அவர்கள் சேஃபாக இருப்பார்கள்? நான் தான் சித்தரஞ்சன் சாலையில் தங்க கட்டிகளை கொண்டு அடிக்கினேன் என்று அண்ணன் செந்தில் பாலாஜியும் தம்பி அசோக்கும் வாக்குமூலத்தை கொடுத்தால் தானா உள்ள போது இந்த குடும்பம். இப்போதும் ஒன்றும் குடிமுடிக்கு போய்விடவில்லை. தம்பி ரத்தீஷோட பாஸ்போர்ட்டை ரத்து செய்து ரத்தீஷை வர வைத்து பிடித்து உலுக்கினால் சின்னவரின் ரகசியங்கள் எல்லாம் வெளியே வரப்போகிறது. ஏன் சின்னவர் அடிக்கடி துபாய் சென்றார்? ஏன் சின்னவர் கார் ரேஸ் நடத்தினார்? அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அத்தனையும் கடும் எதிர்ப்பை தெரிவித்த போது கூட நடத்தியே தீர்வேன் அந்த கார் ரேஸை. இப்பெல்லாம் பண்ணா சார், நாளைக்கு உதயநிதி அவர்கள் வெளியில வந்துட்டு நீதிமன்றத்தை புருஷனை தெரியாம பேச மாட்டாரு. முடிஞ்சா பண்ணுங்க என்ற ஐடியா கொடுக்கிறோம். சோ லஞ்ச ஒழிப்பு துறையில் மச வென்றுதான் இருப்பார்கள். ஒரு நல்ல டிஜிபியை போட்டு டிஜிபியை பிடிச்சி உழுக்குனீங்கன்னா தம்பியை தானா தூக்கிடுவாங்க. தம்பியை தூக்கி ரிமாண்ட் பண்ணி 4 நாள் கஸ்டடி எடுத்தா எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறார். சொல்லாவிட்டால் நிரந்தரமாக சிறையில் இரு என்று வைத்து விடுது. அவ்வளவுதான். நல்ல தம்பி கரெக்டா சொன்னா அப்படி சொன்னீங்கன்னா இப்ப வந்து தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவாரா? தம்பி பிடிச்சி கொடுக்கணும் கூட அவசியம் இல்ல. விசாகன்ட்ட இந்த தம்பி சொல்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீ ஏன் கேட்ட? நீ ஜெயிலுக்கு போ என்று சொன்னால் அவர் சொல்ல போகிறார். குறிஞ்சி இல்லத்தில் தான் இதெல்லாம் நடந்ததுன்னு. கொடுங்க சம்மன குறிஞ்சில கூட கொடுங்க, அங்கதான் இருக்காரு இன்னும். அப்ப அசம்பிளில வந்து எப்படி சலம்புறான்றதை அப்ப பாப்போம். இப்படி பேசி 40 நிமிடத்தை சாப்பிட்டு விட்டீர்கள் நீங்கள். சரி சொல்லு போ. அடுத்து தொடர்ந்து அரசு வந்துட்டு டாஸ்மாக் துறையில எம்ஆர்பி ரேட்டை மட்டும் வாங்க, எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வாங்காதீங்கன்னு சொன்னா வாங்கிட்டே இருந்தாங்க. டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பழனி பாரதி அவர்களே சொல்லிட்டாரு, நாங்க எம்ஆர்பி ரேட்டு மட்டும் வாங்குறோம், நாங்க அப்படி முடிவு பண்ணிருக்கோம். என்ன நீ வந்து அரசாங்கத்தை பார்த்து கொடுக்குற சலுகை? ஒருவேளை இந்த தனியார் ஆக்க போறோம்னு சொல்லி பயந்துட்டாங்க. எதுக்கு மாறுது? நேற்று வரைக்கும் கூட போய் விஜய் கிட்ட காட்டு அப்படின்னு இருந்தாங்க. இன்னொன்னு, ஏய் நீ எம்ஆர்பி தான் வாங்கணும் இல்ல இனிமேல் நாங்க எம்ஆர்பி வாங்குறோம்ன்றா இல்ல கூட வாங்கி பாரு, நீ வாங்கு வேலையே போயிட்டுன்னு பயம். என்னிடம் ஒருவர் கேட்டார், இவ்வளவு அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள், 20 ஆண்டுகளாக பணியாற்றுகிறார்கள், அவர்களை என்ன செய்வது? நான் சொன்னேன், அவங்க வீட்டுக்கு அனுப்பாதீங்க. டாஸ்மாக்ல எப்படி இந்த பொருளை வித்தீங்கன்னா அதே மாதிரி ரேஷன் கடையில போய் கோதுமை அரிசி பருப்பு வியாபாரம் பண்ணலாமே, விற்கலாம் அல்லவா? அங்கேயும் பாவா அரிசியை போட்டு 20 ரூபாய் கேட்க போறாங்க சார். கேட்டு போறாங்க, முறத்தால அடிப்பா தமிழ் பெண்கள். அந்த அரிசியை 1 ரூபாய், அதுல எங்க 10 ரூபா வாங்க? நீ இது பழக்க தோசைல அது கேட்டாங்க. கேளு ராஜா கேளு. அதுக்கு பயந்துகிட்டு தான் இந்த ஆஃபர். இப்ப இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல சார், நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு சம்பளம் பத்தாது. இப்ப சடனா இப்படியான முடிவு எடுத்துட்டாங்களே. வேலை போயிடும் அச்சம் வந்து விட்டது. இவர்கள் அரசின் இந்த தனியார் மய முடிவை எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நான் வந்து அந்த தனியார் மயம் என்ற செய்தியை பேசும்போது தாவேக அரசை அவ்வளவு வாழ்த்தியதற்கு காரணம் திமுக அதிமுக இரண்டுக்குமே இது தங்க முட்டையிடும் வாத்து. அந்த வாத்து தேவையில்லை, வாத்து அறுத்து போடுன்றாரு சிஎம். எவனுக்குமே இனிமேல் எப்போ அந்த வார்த்தை இருக்கக்கூடாது. அது இருந்தாலும் இந்த தங்க முட்டை தேடின்னு இருப்பேன், வாத்து அறுத்துருங்க, நல்லா நெய்யை தூக்கலாக போட்டு வறுத்து எடுத்து வாருங்கள் என்று விட்டார். 10வது மாடி கொண்டு வாருங்கள் வாத்தை வறுத்து. நீங்க வாத்து ஃப்ரை ட்ரை பண்ணுவோம். முட்டை வராது, முட்டை வராது. சோ இத டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் செஞ்சிட மாட்டாங்க. சிறன காசு பார்த்தால அந்த எஃப்ஐஆர் பார்த்தால படிச்சேன்ல, பேப்பர்ல டாஸ்மாகோட ரெக்கார்ட்ஸ்ல ஒரு 300 ரூபாய் இல்ல 300 ரூபாய் ஜம்முன்னு இயங்கிட்டு இருக்கு. அந்த மாசம் 2.5% 1.5% டாஸ்மாக்கு போக வேண்டிய அந்த டிடி எடுத்து கொடுக்க வேண்டிய காசை கரூர் கேங் வசூல் பண்ணிட்டு இருக்குன்னா எவ்வளவு கேஷ் ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த கேஷை தான் ஒரு ஓட்டுக்கு 8000 ரூபாய் கொடுத்தாங்க கரூர்ல. அந்த செந்தில் பாலாஜியோடு தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி உறவாடி கொண்டிருக்கிறார் தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு. ரொம்ப தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கரிசனையோடு பாவம் அண்ணனை போட்டு இந்த பாடுபடுத்துறாங்க. கல்ல ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன்ல கைது, மதிய வீட்டுல சோதனை, கரூர் அவருக்கு போறதா வேண்டாமா என்று வருத்தப்பட்டார். இப்ப எம்எல்ஏ வேலைக்கு வாங்க சொல்லுங்க. தார்மீக ரீதியாக விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்பது ஒரு புறம், அரசியல் ரீதியாகவும் தந்திர ரீதியாகவும் பார்த்தீர்கள் என்றால் எதிரியை இப்படி நிலைக்குலைய செய்வதன் மூலம் நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியுமா இல்லையா? அடுத்து ஐபி வீட்டுல ஒரு ரைடு விடுங்க, நேரா சித்தரஞ்சன் சாலையே போங்கன்றேன். ஏன் போக கூடாதா? ஜெயலலிதா கைதாவில குழந்தானே. பட் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், இவர் ஒரு குழந்தை ஏசுன்ற அடிப்படையில அவ்வளவு பெரிய ஆக்ஷன் எடுக்க முடியுமா? இப்பதான் ரொம்ப புதுசு இவங்க எடுக்கலன்னா உங்க ஒரு 20 எம்எல்ஏ வேலைக்கு வாங்கி கவர்மெண்ட் கவுத்துற வாங்கி பரவாயில்லையா? அரசியலில் பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்க கூடாது, ஒரு அரசன் பார்க்க கூடாது. பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்காம நமக்கு எல்லாம் பாவமா தான். 2001 கருணாநிதியை நல்ல வீடு புந்து கைது செய்யும்போது பார்த்தா ஐயோ எல்லாரும் கைது பண்ணிட்டாங்க. இந்த வைரமுத்து சொன்னது மட்டும் நான் மறக்க மாட்டேன். எல்லாத்தையும் போனை போட்டாங்க, சன் டிவில போனை போட்டு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரி ஒருத்தரும் ஐயோ இப்படி பண்ணிச்சு எல்லாம் பிடிச்சி கடிச்சு கொண்டுட்டு வைரமுத்து தமிழை கைது செய்து விட்டார்கள். சார் நடுவுல கமலஹாசன் வந்துட்டாரு. வைரமுத்து கமலஹாசன் சார் தமிழை கைது செய்து விட்டார்கள் வைரமுத்து போன்ல. மறக்கவே மாட்டேன் நான். என்னடே நான் அவர் தான் தமிழா, அப்ப அவர் செத்துட்டா தமிழ் செத்துருமா? உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேணும். அதெல்லாம் கேட்டு இன்னும் எப்படி உயிரோட என்ன பண்றது? சோ அப்பெல்லாம் பாவமா தான் இருந்துச்சு, செஞ்சுச்சு இருந்தோமா. அது போல சித்தரஞ்சன் சாலையில் புகுந்து எதுக்கு 2வது மாடியில ஸ்விமிங் பூல் கட்டினீங்க? அந்த ஸ்விமிங் பூல் உள்ள பணத்தை புதைச்சு வச்சிருப்பாங்க, கேடுங்க ஒட்டைங்க ஸ்விமிங் பூல்ல. ஐடியா தான் கொடுக்க முடியும்.
உடங்க உடங்க. எதுக்கு 2ஆம் இடத்துல எதுக்கு ஸ்விமிங் பூல? என்ன வீட்டுல எல்லாம் ஸ்விம்மர்ஸா? ஆட்சியா நடத்துறீங்க ஆட்சி. சோ இதெல்லாம் செய்தாக வேண்டும். இப்போது எம்எல்ஏ தூக்குறீங்க, இல்ல 8 பேர் அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். அன்னைக்கு கலாட்டால இந்த நியூஸ் நீங்க சொல்றீங்க, ஒருவேளை நீங்க களத்துல இறங்கலன்னா இன்னும் ஆட்சியை கவிழ்த்திருந்தாலும் கவிழ்த்திருப்பாங்களோ? நம்பிக்கையில்லா தீர்மானம் அதற்கு வர வேண்டும். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போதுதான் அதற்கான ஏற்பாடு நடந்திருக்கும். ஆனால் 8 பேர் அட்வான்ஸ் வாங்குவதற்கு பதிலாக 80 பேர் அட்வான்ஸ் வாங்கியிருந்தால், திரு விஜய் அவர்கள் வரலாறை படித்து வரலாற்றில் நடந்தவற்றை எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும். திரு விஜய் அவர்களுக்கு முன்னதாகவே 80களில் NT ராமாராவ் கட்சி தொடங்கிய ஓரிரு ஆண்டுகளிலேயே பிரம்மாண்டமான வெற்றி பெற்றார். பின்னர் அவர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. 1.5 ஆண்டுகளில் அவர் ஆட்சிக்கு எதிராக கலகம் தொடங்கியது. பாஸ்கர ராவ் என்பவர் NT ராமாராவ் அமைச்சரவையில் இருந்தவர். ஜனநாயகத்தை காப்போம் என்று எம்எல்ஏக்களை எல்லாம் தூக்கி கொண்டு NT ராமாராவுக்கு எதிராக அப்போதே கழகத்தை தொடங்கினார். அப்போது அதிலிருந்து தப்பித்தவர் பின்னாளில் மருமகனிடமே தோற்றார். சோ அரசியலில் இது நடந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு பெரிய NTR அவர் மீது விசுவாசமாக தானே அந்த கட்சியில் இணைந்து அவ்வளவு பேரும் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவரை முதலமைச்சர் ஆக்கினார்கள். அதே மாதிரி தான் உங்க கூட சேர்ந்து எல்லாம் போட்டிட்டு இருக்காங்க. 8 பேர் அட்வான்ஸ் வாங்கிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அப்ப இதை யார் செய்வது? அப்ப அவர்களை கண்காணிப்பில் வைத்திருப்பதோடு சேர்த்து அவர்களே நிலைக்குலைய வைத்தால் நிலைக்குலைய வைக்க வேண்டும். இன்னொன்னு, அவங்கள பொய் கேஸ்ல ஒண்ணு போட சொல்லியா? ஆட்சியை காப்பாத்துறதுக்காக பொய் கேஸ் கூட போடலாம். போட்டு ஆட்சி முடியப்ப க்ளோஸ் பண்ணிட்டு போறது. க்ளோஸ் பண்றது அவங்க வேலைப்பா. நீ ஏன் கவலைப்படுற? கேஸ் போறது இப்ப நம்ம மாட்டி முடியல. திமுக போட்ட கேஸ் எல்லாம் பொய் கேஸ். பாவம் கஷ்டப்படுறாங்க. க்ளோஸ் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம தானே போராடிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சோ இதை செய்ய வேண்டியது ஒரு அரசனின் கடமை. இந்த ஸ்விம்மிங் பூல் ஐடியா எல்லாம் சொல்லியிருக்கேன், பார்ப்போம். அடுத்து பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தரை முதலமைச்சர் நியமிக்கிறதா ஆளுநர் நியமிக்கிறதா ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஓடி இருந்துச்சு. இப்ப உயர்கல்வித்துறை சார்பில் வந்துட்டு துணைவேந்தர் வந்து நியமிக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. இது உச்சநீதிமன்றம் வரை போய் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமே இதை விசாரிக்கும் என்று உத்தரவிட்டு இப்போது உயர்கல்வித்துறை சார்பில் 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகள் காலியாக இருக்கின்றன. சோ அதை நாங்கள் நிரப்பிக்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டிருக்கிறது. இது வெளிப்பார்வைக்கு உங்களுக்கு மாநில உரிமையை தாவேக அரசு மீட்டெடுக்கிறது என்று தோன்றும், கரெக்டா? ஆனா இதன் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனின் வசூல் தான். ஏற்கனவே பல்கலைக்கழக பதிவாளர்களிடம் தலைக்கு 30 முதல் 50 லட்சம் ரூபாய் வரை வசூலை குவித்துக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சையத் கவுஸ் பாஷா என்பவர் தான் இப்போது விஸ்வநாதனோடு இருப்பவர். இந்த உயர்கல்வித்துறையின் வசூலை எல்லாம் அவர் தான் பார்த்துக் கொள்கிறார். சோ லெப்ட் ரைட் அட்டி நவுத்துறாரு. அதான் அவங்க மனைவி சொன்னதா ஜூனியர் உடனில் வந்திருந்தது, நம்ம ஆதரவு தானே இந்த ஆட்சியை நடக்குது, இந்த வசூல் பண்ணிக்க கூடாதா என்று. சோ ரிஜிஸ்ட்ரார் அப்பாயின்மெண்ட்ஸ், ரிஜிஸ்ட்ரார் ப்ரொமோஷனுக்கே வந்து 50 லட்சம்னா துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு குறைந்தது 3 முதல் 5 கோடி ஒரு அப்பாயின்மெண்ட். சோ அதற்குத்தான் துடிக்கிறார்கள். சரி சார், அவங்க தான் சொல்றாங்களே காலியா இருக்கு இடம், அவங்க ஃபில் பண்ணணும். அப்ப என்னதான் வழி? இப்போ எதுக்கு சொல்றேன்? நான் ஃபில் பண்ண வேணாம்னு சொல்றேன். நியாயமா ஃபில் பண்ணுங்க. அதைத்தான் சொல்றோம். இன்னைக்கு ஏதோ ஒரு செய்தித்தாளில் வந்துருந்துச்சு, ரெரா சேர்மன் பணியிடம் காலியாக இருக்கிறது, விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலான்னு. இதற்கு முன்பெல்லாம் இந்த போஸ்ட் எப்போ காலியாவது எப்போ ஃபில்அப் பண்றாங்கன்றதே நமக்கு தெரியாது. இந்த முறை வெளிப்படையாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் அல்லது நகர்ப்புற வடிவமைப்பு மேம்பாடு இது போன்ற துறையில் பணியாற்றி 20 ஆண்டு அனுபவம் உள்ளவர்கள் ரெரா சேர்மேன் பதவிக்கும் ரெரா மெம்பர் பதவிக்கு செக்ரட்டரி டு கவர்மெண்ட் லெவல்ல வேலை பார்த்தவர்கள் லைக் தட் அந்த குவாலிஃபிகேஷன் போட்டு பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த துணைவேந்தர் தேர்வையும் நடத்துங்கள். டிரான்ஸ்பரண்டா ஆளுநர் மாளிகையோடு ஆலோசனை செய்து நடத்துங்கள். 6 லேக்கர் துட்டு வாங்க மாட்டாரு, அதை சொல்லிடுறேன். சரியான ஆளு. ரவியை விட 10 பங்கு. இவரை பத்தி தெரியாது உங்களுக்கு, சரியா? இப்ப அவரு 6 லேக்கர் RSS சிந்தனை உள்ள ஒரு துணைவேந்தர் வேண்டும் என்றெல்லாம் இன்சிஸ்ட் பண்ண மாட்டார். பண்ணா எதுப்போம், அது வேற. பண்ண மாட்டார். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஆண்கள் இருந்தா ஒருத்தங்க எடுக்கணும். சோ அப்போ தகுதி வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுப்பதில் ஆளுநர் மாளிகை உங்களுக்கு உதவும். அந்த பொறுப்பை விஸ்வநாதரிடம் விட்டு விடாதீர்கள்ன்றதான் நான் சொல்றது. அப்ப இந்த வழக்கறிஞர் நியமனம் மாதிரியான குளறுபடிகள் வர வாய்ப்பு இருக்கா இதுலயும்? நான் விஸ்வநாதன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட ஏஜென்ட் பேர் தான் சையத் கவுஸ் பாஷான்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஏற்கனவே ரிஜிஸ்டர் அப்பாயின்மெண்ட்ல 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணுகிறாருன்றதையும் சொல்லிட்டேன். 2 காசு கட்டிருக்காரா சார்? நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் சொல்றாங்க. போதுமா? விஸ்வநாதனால் சும்மா இருக்க முடியாது. அப்போ போயிட்டு கர்நாடகால தண்ணி வாங்கிட்டு வாங்க. நல்ல மாதிரி சரியான பாயிண்ட். ராஜா இவ்வளவு நல்லா பண்றல ராஜா, போய் சிவகுமார்ட்ட பேசி தண்ணி வாங்கிட்டு வா என்று அனுப்பிவிடலாம். நான் இன்னொன்று சொல்கிறேன், சிறப்பான யோசனை சொல்கிறேன். காங்கிரஸில் மொத்தம் 5 எம்எல்ஏக்கள். ராஜேஷ்குமார் மீது புகார் ஒன்றும் இல்லை. இவர் மீது முதல் நாளில் இருந்து புகார் வந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிடம் சொல்லி விஸ்வநாதன் பதிலா எங்களுக்கு வேற எம்எல்ஏ கொடுங்க, நாங்க உயர்கல்வித்துறைக்கு வேற ஆள போடணும்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா அனைத்து துறை வித்தகர் நிர்மல்குமார் என்பவர் இருக்கிறார், அவர்கிட்ட இதையும் சேர்த்து கொடுத்துருங்க. ஏற்கனவே 10 டிபார்ட்மெண்ட் வந்திருக்க வச்சிருக்காரு, சேர்த்துட்டு இதையும் முடிச்சவராக்கு என்று கொடுத்தால். ஏற்கனவே வழக்கறிஞர் நியமனத்துல ஏடாவிடமா வந்து நியமிச்சுட்டு 10 வருஷத்தை தகுதி மட்டும் போதாதுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல திறன் வாதாடுற திறன் இருக்கான்னு பாக்கணுங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே புலம்புது சார். அதனால அவர்கிட்ட கொடுக்கணுன்ற. சோ காங்கிரஸ் தலைமையிடம் கேட்டு அல்லது தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய திரு பிரவீன் சக்கரவர்த்தியிடம் சொல்லி வேற எம்எல்ஏ கொடுங்கன்னு சொன்னா அவரு ஒரு வேற நல்ல ஆளை பார்த்து கொடுக்க போகிறார். அப்படி இல்லைன்னா இந்த 10வது மாடிக்கு கூப்பிட்டு வசூலை நிப்பாட்டியே தள்ளி விடுவா என்று சொன்னால் கூப்பிட்டு போர்ட்ஃபோலியோ பிடிக்கிறோன்னா ஒழுங்கா வலிக்கு வந்துடுவாரு விஸ்வநாதன். வாங்கி வந்து 2 மாசத்துக்குள்ள இவ்வளவு வசூலா
இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போய் நீ போய் எம்எல்ஏ உட்காந்துக்கன்னா முடிஞ்சு போச்சு, அடங்கிடுவாங்க. இன்னொன்று அந்த சையத் கௌஸ் பாஷாவை செக்ரட்டரியேட் பக்கத்து உனக்கு பார்க்கக்கூடாதுன்றதை ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும். எவ்வளவு தூரம் ஐஜி கிட்ட சொன்னீங்கன்னா அவர் பார்த்து கண்காணித்து இவர்களின் நடமாட்டங்களை எல்லாம் கண்காணித்து அறிக்கையாக கொடுக்க போகிறார். அறிக்கையை கொடுக்க ஒண்ணுமே, 2 கோழி நின்றுச்சுன்னா எப்படிதான் கொடுக்குறது? சொல்லி இருக்கிறோம், கோழிகளை சற்று அடக்கி வைக்க சொல்லி விரைவில் முதல்வர் உத்தரவிடுவார் என்று நம்புவோம். அடுத்து இந்த நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் அந்த ஃபேன்சி நம்பருக்கு வந்துட்டு தலைமை செயலகத்துல காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் என்ன சார் நின்றுச்சா? அது எப்படி பண்ணிக்கலாம்? நாம் நிகழ்ச்சியில் பதிவு செய்யத்தான் முடியும். முதல்வர் தான் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து நச்சுன்னு நட்டு மண்டையில் 2 கொட்டு கொட்டி வசூலை செய்யாதே என்று சொல்ல வேண்டும். அந்த ஃபேன்சி நம்பரை வழங்கும் அதிகாரம் உள்துறை செயலாளருக்கு தான் இருக்கிறது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபார்மாலிட்டி. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பைலட் பேசிஸ்ல திருவான்மியூர்ல ஆன்லைன்ல ஆக்ஷன் மூலமாக வாகன பதிவெண்கள் வழங்கும் முறை இப்போதும் நடைமுறையில் இருக்கிறது என்று. மென்பொருள் மூலமாக தமிழகத்தின் அனைத்து பதிவெண்களும் ஃபேன்சி எண்கள் உட்பட எல்லாமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமான ஃபேன்சி நம்பர்ல போட்டி இருந்துச்சுன்னா ஏலம் விடுங்க, ரெவென்யூ அதிகம் ஜெனரேட் ஆகும்ன்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த வருவாயை அதிகரிப்பதற்காகத்தான் நீங்கள் மான்டெக் சிங் அலுவாலியா அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை எல்லாம் அமைத்திருக்கிறது. நாங்க எளிதான வழியை சொல்றோம், இதை பண்ணலாம். எதுக்கு செக்ரட்டரியேட்ல கூட்டத்தை சேர்க்கிறீங்க? இதே போல டெபுட்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்ல இருந்து ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனருக்கான பதவி உயர்வுக்கான பட்டியல் 1.5 மாதமாக இந்த போக்குவரத்து துறை அமைச்சரின் மேசையில் தூங்கி கொண்டிருக்கிறது. வெங்கட்ரமணி, ஜெயகௌரி, ஸ்ரீதர், சம்பத், சக்திவேல், மாதவன், தாமோதரன் ஆகிய 7 பேர் ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனராக பதவி உயர்வு பெற வேண்டும். இந்த பதவி உயர்வு உத்தரவில் கையெழுத்திடுவதும் உள்துறை செயலாளரின் வேலை. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார்மாலிட்டி தான். 1.5 மாசமா எதுக்கு கட்டி வச்சிருக்காரு? ஏதாவது ரீசன் இருக்குமா? ஏதாவது பெட்டி கொண்டு வருவாங்க. அதேதான். இதுல வெங்கட்ரமணி, ஜெயகௌரின்றவங்க இன்னும் 2 மாதங்களில் ஓய்வு பெற இருக்கிறார்கள். பதவி உயர்வு பெற்ற பிறகு ஓய்வு பெற்றால் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும். இப்ப நான் கேட்கறேன், தெரியாம தான் கேட்கறேன்னா, பல வருஷமா அமைச்சரா இருந்து உனக்கு அனுபவம் அந்த ஃபைல் ஃபர்ஸ்ட் அது என்ன பேனல் தெரியுமா? கூடுதல் அதிகாரி சொல்ல போறாங்க. இல்ல உங்களுக்கு வேலையே இல்ல, லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த பெரியசாமியை வச்சுக்கிட்டு வசூல போடலாம் என்று பார்த்திபன் நினைத்தார் என்றால் விரைவில் அம்பலப்படுவார். ஏற்கனவே அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் தெளிவாக உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு விஷயத்தை சொன்னார். எத்தனை வருஷம் பழக்க வழக்கம், ஃப்ரெண்டு, எதையும் பார்க்க மாட்டேன், புகார் வந்தா கடுமையா நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜனநாயகன் படத்துல நடிச்சிருந்தாலுமா? எங்க நடிச்சிருந்தாலும், ஜனநாயகன் படத்துல நடிச்சிருந்தாலும் சரி, டிராபிக் போலீஸா நடிச்சிருந்தாலும் சரி, இல்ல கடைசியில தீபந்தம் தூக்கிட்டு வந்தாலும் சரி. சோ இதையெல்லாம் இந்த அமைச்சர் பெருமக்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், முதல்வரின் நோக்கம் உன்னதமாக இருக்கிறது, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சார், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கவுன்சிலர் எல்லாம் புலம்புறாங்களா, இந்த அரசு எங்களோட உரிமைகளை எல்லாம் மறுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். என்ன சார் காரணம்? எம்எல்ஏ எம்பிக்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுக்கப்படுவது போலவே கவுன்சிலர்களுக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதி என்ற ஒரு நிதி உண்டு. ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் வார்டு கவுன்சிலருக்கு 60 லட்சம் ரூபாய் தருகிறார்கள் போல இருக்கு. பிப்ரவரி மாதம் வந்திருக்க வேண்டிய தொகை தேர்தலை காரணம் காட்டி நிறுத்தப்பட்டு விட்டது. இப்ப இந்த கவுன்சிலர்கள் எல்லாம் இந்த துட்டு 60 லட்சம் ரூபாய் இதை எங்களுக்கு கொடுங்கள். ஆனா தினமலர்ல கூட இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, 1970 கோடி பற்றாக்குறையில இருக்கா சென்னை மாநகராட்சி. ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு பில்லை இன்னும் செட்டில் பண்ணல, 2000 கோடி அவுட்ஸ்டாண்டிங். இப்போ உங்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி எப்படி கொடுக்குறது? இப்போ உங்க தொகுதி மேம்பாட்டு நிதி 60 லட்ச ரூபா ஒரு கவுன்சிலருக்கு கொடுத்தோம்னா அதை வச்சு ஒரு ஒர்க் ஆர்டர் கொடுத்து அந்த பில்ல போய் அந்த 2000 கோடியில நீங்க சேர்ப்பீங்க இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருந்தா திமுக, அதிமுக, பாஜக அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. நான் முதல்வர் அவர்களுக்கு இதை ஒரு ஆலோசனையாகவே வைக்கிறேன். ஆவடி மாநகராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா தவுளூண்டு மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா தவுளூண்டு மாநகராட்சி. சென்னை மாநகராட்சியில மட்டும் எப்படிங்க 200 வார்டு, 16 தொகுதியா? ஏன் இது இவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும்? முதல்ல பிரிச்சு விடுங்க. தென் சென்னை மாநகராட்சி, வட சென்னை மாநகராட்சி, மத்திய சென்னை மாநகராட்சி 3 பிரிங்க ஃபர்ஸ்ட். அண்ட் கூடுதலாக மாநகராட்சி ஆணையர் சமீரன் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன், இந்த 60 லட்சம் சாங்ஷன் பண்ணினா திருடி தின்றுவாங்க, கூட்டணி சோடி போட்டு திருடி தின்றுவாங்க. சந்தேகமே வேணாம். நேற்று எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இப்ப எலெக்ஷன் நேரம் வரப்போகுதுல சார், அதனால அடுத்த உள்ளாட்சி தேர்தல் கடைசி, அதனாலதான் கொதிக்கிறாங்க. அதுக்குதான் சாங்ஷன் எல்லாம் பண்ணாதீங்க. கிடையாது, அப்படி உன் தொகுதி மேம்படுத்தி நீ கீழ்ச்சதெல்லாம் போதும், போய் உட்காருங்க வாரமான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுங்க. சோ முதல்ல இந்த மாநகராட்சியை பிரிக்கணும். இன்னொன்னு நிர்வாகத்திற்கும் அது வசதியாக இருக்கும். 15 IAS ஆஃபீஸர் எதுக்கு சென்னை கார்பரேஷன்ல பிரிச்சு விடுங்க, எளிமைப்படுத்துங்க. இப்பதான் பவரும் டீசென்ட்ரலைஸ் ஆகும். இவ்வளோ பெரிய கார்பரேஷன், 200 வார்டு, இதுக்கு எவ்வளவு பெரிய பட்ஜெட். சோ இது போல் சிறு மாநகராட்சியாக இதை உருவாக்கினீர்கள் என்றால் நிர்வாகத்திற்கும் வசதியாக இருக்கும். சோ அதை பண்ணணும். அடுத்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்களை சுப்ரீம் கோர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் நிரப்ப முடியலன்னு சொல்லிட்டாங்க. என்ன சார் காரணம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஜி சீட்டுக்கு 80 மார்க் கட் ஆஃப்னு வச்சுக்கோ. அந்த 80 மார்க் கட் ஆஃப் யாருக்கு என்று கேட்டால் சர்வீஸ் கோட்டாது. அரசு பணியில் வேலை செய்து கொண்டே போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறாங்களா அவர்களுக்கான கோட்டா. அதுல தமிழ்நாட்டில் இப்போ ஆள் இல்லை. ஸோ ஆள் இல்லைன்னா நீங்க அந்த சீட்டை சென்ட்ரல் பூல்ல ஒப்படைங்க என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. நீங்கள் தமிழகத்துக்கு துரோகம் செய்து விட்டீர்கள், 151 இடங்களை இழந்து விட்டீர்கள் என்று முன்னாள் குளத்துறை எம்எல்ஏ திரு ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் செய்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள், நாங்கள் நிபந்தனையின் அடிப்படையில் ஒப்படைக்கிறோம். இதே கட் ஆஃப்ல 80 மார்க் கட் ஆஃப்னு சொன்னாலே 80 மார்க் கட் ஆஃப்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இது ஃபில் ஆகலைன்னா அந்த இடங்கள் மீண்டும் தமிழகத்துக்கு வரும். 80 என்ற கட் ஆஃப் 79ன்னு குறையும் போது தமிழ்நாட்டில் 79 மார்க் அவங்க நாட்கள் இருப்பார்கள், இருக்கலாம். அப்போதும் ஃபில் அப் ஆகலைன்னா தான் அது
மேல போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த மருத்துவர்கள் சங்கம் எழுப்பி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். இந்து நாளேட்டிலும் எக்ஸ்பிரஸ் நாளேட்டிலும் இந்த செய்தி வந்திருக்கிறது. தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குக்காக வாதாட அபிஷேக் மனு சிங்வி மற்றும் பிரசாந்த் ஆகிய 2 மூத்த வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் நியமிக்கப்பட்டும் நீதிமன்றத்தில் அவர்கள் இந்த வழக்கு விசாரணையின் போது ஏன் ஆஜராகவில்லை? இந்த வழக்கு சம்பந்தமாக உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு முன்பாக அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எங்கே இது தொடர்பான வழக்கறிஞர்கள் என்று அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். தமிழக அரசின் சார்பில் தரவுகளை எடுத்து வைக்க அங்கே வழக்கறிஞர்கள் இல்லை. இதனால் நமக்கு பின்னடைவு ஏற்பட்டது என்று அந்த மருத்துவர்கள் சங்கம் விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். இதை நாம் புறந்தள்ள முடியாது. நீங்க சீனியர் கவுன்சில் மிஸ்டர் சிங்வியை என்கேஜ் பண்ணிருந்தீங்கன்னா சிங்வியோட பர்சன்ஸை என்ஷூர் பண்றது யார் வேலை? நிர்மல் வேலையா, அருண்ராஜ் வேலையா? ஒருத்தர் மாற்றி மாற்றி காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்காமல் அடுத்த முறையாவது இப்படி முக்கியமான வழக்குகளில் கோட்டை விடாமல் இருக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் தலைமைச் செயலாளர் தலையிட்டு சரி செய்ய வேண்டும். இதால் சரியாக இருக்கும். அடுத்து ஒரு அதிகாரிக்கு ஒரு வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க போல. அது என்ன சொல்லிருக்காங்கன்னா மக்கள் வரி பணத்தை விரையமாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரிக்கு ஒரு வண்டி சொல்லிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நம்ம தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ணலாம் தெரியல சார். நம்ம இது இருக்கோம். முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல சீன் சொல்றேன். இலங்கையின் அதிபராக இருக்கக்கூடிய திரு அனுராக் திசநாயக அவர்கள் பதவிக்கு வந்ததும் அதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த அதிபர்கள், பிரதமர்கள், முக்கியமான ராணுவ தளபதிகள் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்த அரசு வாகனங்களை கொண்டு வந்து ஒரு மைதானத்தில் நிறுத்துங்கள் என்று உத்தரவிட்டு விட்டார். லேண்ட் குரூசர், லேண்ட் ரோவர் எல்லாம் சொகுசு வாகனங்கள் கொண்டு வந்து மொத்தத்தையும் ஒரு மைதானத்தில் நிறுத்திட்டாங்க. பல பேர் அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. ரோட்டை கொண்டு போய் நடுவில் நிறுத்திட்டு போயிட்டாங்க. அது போல அதிகாரிகளின் வீடுகளில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வண்டிகளை அனைத்து வாகனங்களையும் பறிமுதல் செய்து, நான் இந்த வார்த்தையை கவனமாக பயன்படுத்துகிறேன், பறிமுதல் செய்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டு முதலமைச்சர் போய் அந்த வாகனத்தை பார்வையிட்டார்னா நேத்து மெட்ரோ பணிகளை பார்வையிட்டதை விட ஒரு அற்புதமான சீனாக அது இருக்கும். ஏற்கனவே அந்த மாதவரத்தில் மாடு மேய்க்கும் அதிகாரியின் வீட்டில் 5 அரசு வாகனங்கள் இருந்ததும் அது எப்படி சார் 5 வாகனங்கள் வந்து சாங்ஷன் பண்றாங்க? ஏன்னா இட் இஸ் நாட் சாங்ஷனிங். நல்ல கேள்வி. நான் சொல்றேன். அதிகாரிக்கு ஒரு வாகனம், ரைட்டா? ஒரு மூத்த அதிகாரி, அவருக்கு ஒரு வாகனம். அவருக்கு கீழே யார் யாரெல்லாம் பணியாற்றுவாங்கம்மா? ஒரு ஏடிஜிபி, இப்போ மாதவரத்தில் மாடு மேய்க்கும் அதிகாரியை எடுத்துக்கொள்ளலாமே, அவர் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு கீழே யார் யார் பணியாற்றுவார்கள்? ஏடிஜிபி, டிஎஸ்பி, ஐஜி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், இது போல் நூற்றுக்கணக்கில் பணியாற்றுவார்கள் அல்லவா? அவர்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு 10 வண்டியை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். இது யாரோ ஒருவருக்கு செல்ல வேண்டிய வாகனம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு அதிகாரிக்கு 5 வாகனத்தை அரசு வழங்காது. சட்டத்தில் அதுக்கு இடமில்லை. அப்ப யாரோ ஒரு அதிகாரிக்கு வாகனம் கொடுக்கணும்ல, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? உங்களை கூட்டு போனாங்கல்ல, இந்த போன டாடா சுமோல கூட்டு போனாங்கல்ல, இது 10 வருடத்திற்கு முன்பு காயலான் கடையில் போட வேண்டிய வாகனம். ஆலம்பக ஸ்டேஷனோட வண்டின்னு வச்சுக்கோங்க. துரை ரவிக்குமார் போய் அருண்ட கேட்டுறாரா, யோ என்ன பாய வண்டி குத்துக்கிற, ஐக்கியூஸ்லாம் தூக்கிட்டு கேட்டுறாரா? கேட்க முடியுமா? அதாவது எந்த அளவுக்கு நான் குறிப்பாக இந்த மாதவரத்தில் மாடு மேய்க்கும் அதிகாரி கைசால ஒரு ஆளுக்கு 2 பார்க்கிங், வண்டி நிப்பாட்ட இடம் இல்லாம அடுத்தவங்க பார்க்கிங்ல எல்லாம் போய் வண்டி நிறுத்திட்டு இருக்காங்க. எல்லாம் போலீஸ் வண்டி. மத்தவங்க கேட்க மாட்டான்ல. இத்தனைக்கும் அங்க இருக்கவங்களும் ஆபீசர்ஸ் தான். முதல்வர் அவர்களுக்கு ஒரு தகவலை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு தலைமைச் செயலாளருக்கு ஒரு வருடம் இருக்கும் தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறேன். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி வாகனத்தை மிஸ்யூஸ் பண்றது தடுக்க முடியும். சோ ஒவ்வொரு வண்டிக்கும் அரசு வாகனத்துக்கு வெஹிக்கிள் டைரின்னு இருக்கும். குறிப்பா போலீஸ்ல எல்லா வெஹிக்கிள் டைரியும் எடுத்து பாத்தீங்கன்னா ரகசிய பணின்னு போட்டுருவாங்க. அப்பெல்லாம் கேட்க முடியாது. நீ ரகசிய பணி போட்டு எங்க தருவாங்க? பெங்களூருக்கு கூட அவசர புலனாய்வு பணிக்காக சனிக்கிழமை மாலை கிளம்பி திங்கட்கிழமை திரும்பி வரலாம். இதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப வண்டி இல்ல, ஊனமாஞ்சேரியில இருந்தெல்லாம் போக முடியாது, கஷ்டம். சோ எந்த பணிக்கு போனாலும் ரகசிய பணி இப்படி போட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் 2-3 இன்னோவா, 2 ஹோண்டா சிட்டி. இன்னும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வீட்டுல இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. ஒரிசாவில் தகவல் ஆணையராக இருக்கக்கூடிய திரிபாதி வீட்டுக்கு இன்னும் வண்டி ஓடுகிறது தமிழ்நாடு அரசு வாகனம். சோ நான் ஏற்கனவே தலைமைச் செயலாளருக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி இந்த வாகன முறைகேடுகளை தடுக்க முடியும். ஒவ்வொரு அரசு வாகனத்திலும் ஜிபிஎஸ் கருவியை பொருத்துங்கள். எப்படி இந்த மணல் விவகாரத்துல கொண்டு போறதுக்கு பொறுத்துனாங்களோ அது மாதிரி பொறுத்திட்டு கண்காணிங்க. மத்திய அரசே சொல்லியிருக்கு. இன்னைக்கு நாடு நெருக்கடியான நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எரிபொருள் விலை விண்ணை தொடப்போகிறது. 4 மாநிலத்துக்கு தேர்தல் இருந்ததுனால பெரிய மனசு பண்ணி ஏத்தாம இருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா துறையா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கார் கிடையாதுன்றாங்க. பட் இங்க வந்து ஒரு துறைக்கு 5 வண்டி, 6 வண்டி, 7 வண்டி. பழைய வண்டி அவங்களுக்கு தள்ளி விட்டு புதுசா ஏதாவது வண்டி இறங்கினா கரெக்டா எடுத்து பிராண்ட் நியூ வருதுலப்பா. கவர்மெண்ட் 10 கார் வருதுலப்பா, 10 கார் வந்த உடனே கேம்ப் ஆபீஸ்ல இந்த வண்டி மாத்திட்டு அதை கொடுப்பா. இதான் நாம. இதே போல முதல்வர் அவர்களுக்கு 2வது கோரிக்கையாக நான் வைப்பது, இந்த ஆடலி முறையை தயவு செய்து ஒழியுங்கள். இன்று கடுமையான காவலர் பற்றாக்குறை இருக்கிறது. இவங்க கிட்ட கேட்டா சத்தியம் பண்ணுவாங்க, ராத்தோரே அஃபிடவிட் ஃபைல் பண்ணிருக்காரு, ஒரு ஆடலி கூட இல்லை என்று. நான் ஜிவால் அவர்கள் டிஜிபியாக இருந்த போது ஒரு புகாரை அனுப்பினேன். மாண்புமிகு நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் இந்த ஆடலி தொடர்பான வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. தீர்ப்புல என்ன சொல்றாருன்னா, யாராவது ஆடலி சிஸ்டம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா டிஜிபி அதை விசாரிக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டார். சோ ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி சங்கஜிவால் என்ன பண்றாரு, ஐயோ இவன் புகார் கொடுத்துருக்கான், இதை நீங்க விசாரிக்க பண்ணிட்டு சிபிசிஐடிக்கு அனுப்பிச்சாரு. சிபிசிஐடியில் இன்னும் அந்த புகார் நிலுவையில் இருக்கிறது. நான் என்ன புகார் அனுப்பிச்சேன்னா, இந்த உயர் அதிகாரிகள் குடியிருக்கக்கூடிய டைசாவில் மட்டும் 500 காவலர்கள் பணியாற்றுகிறார்கள். அதுல நாய் பிடிக்கிற மாதிரி குறிப்பாக நாய் மேய்ப்பதற்கு ஒருவர். அதுவும் சில பேர் இந்த வீட்டுல 2 வீட்டுக்கு நடுவில் லிப்ட் வச்சிருக்கவங்க மாடி வீட்டுல நாயை வச்சு அதை மேய்க்கிறதுக்கு 2 காவலர்களை பயன்படுத்துகிறார்கள். நாய்க்குன்னு தனி வீடு வச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு லிப்ட்.
சோ இவங்க கிட்ட கேட்டா இல்லன்னு சொல்லுவாங்க. நீங்க டைசால போய் பார்த்தாலே இந்த நாய் மேய்ச்சிட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா எல்லா ஏட்டையை தான் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. சோ காவல்துறையில் பணியாற்றும் அத்தனை பேருக்கும் CUG என்று காவல்துறை ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த CUG டவர் லொகேஷன் எடுத்தீங்களா எல்லாம் மாட்டிக்குவாங்க. அது போக இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் என்று நீங்கள் கேட்பீர்கள். டைசால சுத்தி சுத்தி CCTV வச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் நாய் மேய்ச்சிட்டு போறாங்கிறத நீங்க எடுத்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் என்று ஒரு புகார் அனுப்பினேன். CBCID தலைமையக DSP வெங்கட்ராமன் என்பவர் என்னை அழைத்து விசாரித்தார். ஃபார்முலா விசாரிக்கணும்ல, விசாரித்தார். CCTV உங்ககிட்ட இருக்கா? இருந்தாலும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், விசாரிச்சு கண்டுபிடிங்க சார். நீங்க அதான் எப்படி விசாரிக்கணும் கூட உங்களுக்கு சொல்லிட்டீங்க. போலீஸ் தானே நீங்க, டவர் லொகேஷன் வாங்க. இதுவரை அந்த விசாரணை நடைபெறவில்லை. ஏனென்றால் CBCID உயர் அதிகாரிகளே வீட்டில் 10 ஆடலியையும் 12 வாகனங்களையும் வைத்திருப்பார்கள். சோ முதல்வர் அவர்கள் இதை ஒழித்தால் இந்த டாஸ்மாக் தனியார்மயமாக்குறதெல்லாம் வரலாற்றில் நினைத்து பார்க்க முடியாத செயலை செய்து விட்டீர்கள். இதெல்லாம் எளிதான செயல். இவங்க கிட்ட வண்டியை புடுங்குங்கன்றேன். அதுதான் சார், இப்போ ஆர்டர்லிஸ்ன்றவங்க தேவை அதிகாரிகள் வீட்டுல வேலை பாக்குறதுக்கு. ஏன்னா அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பணும்னா வந்து இந்த அதிகாரிகள் மன நிம்மதியா இருந்தாங்கன்னா இந்த அரசு வேலைகள் திறம்பட நடக்கும். அதனால ஒருவேளை இப்ப தனியார் மயமாக்குனீங்கன்னா டாஸ்மாக அவங்கள எல்லாரும் இந்த ஆர்டர்லிஸ்க்கு அனுப்பிச்சு விடலாம். ஏன்னா பொதுவா ஆர்டர்லிஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸாம் வச்சு வேலைக்கு எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லூக் டாஸ்மாகில் பணியாற்றும் பல ஊழியர்கள், பட்டதாரிகள், பலரும் முதுகலை பட்டதாரிகள், அத்தனை பேரும் 10வது பாஸ் செய்தவர்கள். 10th பாஸ் பண்ணவங்க எல்லாம் ஆர்டர்லியாக நியமிக்க முடியாது. சரி, மாலதி அவர்கள் அக்கறையோடு கேட்கிறார். நியாயமான கேள்வி. அதிகாரி வீட்டுல குழந்தைங்க கேம் கத்தின்னு இருந்துச்சுன்னா எப்படி ஒரு அதிகாரி நிம்மதியா ஃபைல் பார்க்க முடியும், வேலையை பார்க்க முடியும்? அவர் எப்படி மன நிம்மதியாக மக்கள் பணியாற்ற முடியும்? கரெக்ட். காவலர் வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க இல்லையா? வம்புக்கு கேட்டேன், விஷயத்துக்கு வர்றேன். இது போல அதிகாரிகள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அதிகாரிக்கும் மாதந்தோறும் அரசு 15,000 ரூபாய் கொடுக்கிறது. எதற்கு? வீட்டில் வேலைக்காரர் வைத்துக் கொள்வதற்காக. இந்த 15,000 எல்லா அதிகாரி வாங்குறாங்களா? எப்படி வாங்குறாங்கன்னு சொல்றேன். வீட்டுல பாத்திரம் மெய்டு வரல, அது டைம் அது கையெழுத்து போடுமா? இந்த 5,000 வாங்கி வேலை பார்க்குற காவலர்களுக்கு கொடுக்கறது இல்ல. நோ மேன், வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? 15,000 அடிச்சுக்கிறாங்க, போலீஸையும் வேலைக்கு வச்சுக்கிறாங்கன்னா என்னதான் அது? இதை எந்த முதலமைச்சரும் ஒழிக்க மாட்டார், இதை கை வைக்க மாட்டார். நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் இதை செஞ்சிருக்க மாட்டார். விஜய் நினைத்தால் இதை செய்ய முடியும். வரலாற்றில் நடக்காத அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தும் முதல்வர் தானே இவர். இதையும் நிகழ்த்தட்டும் என்கிறேன். வண்டிகள் எல்லா வண்டியும் போடுங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த வேலையை வந்து டிவிகே கவர்மெண்ட் செஞ்சுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சந்தோஷப்படும். நம்ம எல்லாம் சிக்கனமா இருக்கணும், போர் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிரதமர் ஊரா வெளிநாட்டுக்கு போவார். அது வேற, அது ஜி. இருந்தாலும் மத்திய அரசு இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா அடிஷனல் சார்ஜ் பார்த்தா அந்த டிபார்ட்மெண்ட் வண்டியை யூஸ் பண்ணாதன்றாங்க. அப்ப எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அவங்க. இங்க கண்ணு முன்னாடி இருக்கு. டைசாவுக்கு போங்க, போலீஸ் ரோந்து வாகன வண்டியில ஐஸ்கிரீம் வீட்டுல நிக்குதான், போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. போலீஸ் பேட்ரோலுக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் ஜி நம்பர் பிளேட்டோட நிக்குதாங்க. அந்த ஜி இல்ல, இது இந்த ஜி, வேற ஜி இது. சோ இதை முதல்வர் செய்ய வேண்டும். இவரால் தான் இதை செய்ய முடியும் என்பதால் தான் இவரிடம் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். நானும் புகார்லாம் கொடுத்து பார்த்துட்டு ஓஞ்சிட்டேன். நீதிமன்றமும் சொல்லி தவிச்சு போச்சு சார். அவர் ஐயா SM சுப்பிரமணியம் அவர்கள் எத்தனையோ முறை சொல்லிவிட்டார். அவருக்கும் தெரியும் இன்னும் ஆடல் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் டிஜிபி சார் ஒருத்தர் கூட இல்ல சார் கைட்டு போடுறாரு. என்ன பண்ணுவீங்க? சோ CM இதை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையா வைத்துக் கொள்ளுங்க. ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்க மாலதி, இந்த நாய் மேய்க்கிறான கான்ஸ்டபிள், அவனுக்கு குழந்தை இல்ல, அவன் குழந்தை ஸ்கூலுக்கு போனா அவனும் பிள்ளை வளர்த்துட்டு தானே இருக்காங்க. இத்தனைக்கும் பலர் இதுல வந்து ஒய்ஃபும் போலீஸா இருக்கும். எப்படி வளர்க்குறாங்க? அதிகாரி வீட்டுல போறது மட்டும் தான் பிள்ளையா? இத்தனைக்கு அந்த சாதாரண கான்ஸ்டபிளா சார் வெறும் 25,000 30,000 சம்பளம் வாங்கி அவங்கள 80,000 90,000 வாங்கி. ஆனா இந்த பெண் போலீஸ்கள் ஆண் போலீஸ்கள் எல்லாருக்குமே சார் டைமிங்கே கிடையாதான் சார். ஆமா, ஏமா நம்மள கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க பாத்திருக்கீங்கல்ல. சில ஜட்ஜ் சீக்கிரம் சட்டை போட்டு முடிச்சு எஸ்கார்ட் கூட்டிட்டு போங்கன்றுவாங்க. சிலர் இரவு 8:30 மணி 7:30 மணி வரை உட்கார்ந்து நாளை திருப்பி கூட்டி விட்டு வாருங்கள் என்று சைதாப்பேட்டையில் சில நீதிபதிகள் சொல்வார்கள். என்னைய எஸ்கார்ட் முடிஞ்சு ஒரு நாள் 9 மணிக்கு நான் போனேன். பெண் காவலர், ஆமா மேம், பெண் காவலர் 2 பேர் இருந்தாங்க கூட. நானும் 9 மணிக்கு போனேன். 2 பேரும் ஒரே நீதிமன்றம், அந்த 9வது நீதிமன்றம். 9வது நீதிமன்றம் போனாலே 8-9 மணி ஆகிவிடும். அது 9 அல்லவா நீதிமன்றம்? அதனால 9 மணிக்கு முன்னாடி எவனும் போக கூடாது வீட்டுக்கு. ஆனா மற்ற நீதிமன்றங்கள் எல்லாம் கேஸ் முடிஞ்சு நாள் நடந்துகிட்டே இருக்காங்க. இங்க மட்டும் வெளியே கூட்டம் நின்னுகிட்டே இருக்கு. அதே சைதாப்பேட்டையில் தான் சுல்தான் என்று ஒரு நீதிபதி இருந்தார். 11th வீட்ல சார். 11th கரெக்ட். 12 மணிக்கு அன்னைக்கு டே ஒர்க் முடிஞ்சிடும். கத்துவாரு, ஒரு நாள் கூட கொடுக்க மாட்டார். சார் அவ்வளவுதான் சார், வார்டு போட்டுரு சார் அப்படின்னாரு. நாங்க AB வாங்கணுமே, நானும் லியோ. ஒரு நிமிஷம் அந்த டாக்குமெண்ட் லேட்டா கொடுத்தா கூட தூக்கி விசிறி அடிச்சிருவாரு. கரெக்டா போயிடுவாங்க. என்ன அந்த துப்புரவு பணியாளர்கள் குடித்து விட்டு உறங்குகின்றனர் சொல்லி இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டி விட்டேன் அப்படின்னு ஒரு ஆபிரகாம் நினைக்கிற இன்ஸ்பெக்டர் பேர் கூட்டிட்டு போனாங்க. சார் குடித்து விட்டு தூங்குறவங்க ஒரு பிரிவு சார், இன்னொரு பிரிவு எங்க சார்? சார் இது ஒரு பிரிவு, இன்னொரு பிரிவு எங்க சார்? புளியந்தோப்பு பதட்டமா இருந்தாரு இன்ஸ்பெக்டர். எல்லாம் டென்ஷன்ல இருக்காங்க சார், எல்லாரும் ஈடுபடுத்திட்டார் சார், எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் சார் அப்படின்னா. அப்ப SC கேஸ் போட இரு பிரிவினருக்கிடையே வன்முறைன்னு சொல்றீங்க. ஒரு பிரிவு இதோ இருக்கு சார், குடிச்சிட்டு தூங்குற பிரிவு, இன்னொரு பிரிவு எங்க? அதான் சார் புளியந்தோப்பு. அந்த மாதிரி ஜட்ஜ் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஓகே, முடிச்சிருவாரு. எனக்கு சார் இப்போ மனுஷங்க வந்து தெரியாம அந்த சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க, தவறு பண்ணிடுறாங்க. விசாரணை கைதிகள் தான். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க விசாரணை கைதிகள் அப்படின்றதுனாலயே அந்த வழக்கு அவங்க வாழ்க்கையே காவு வாங்கணும்ன்ற தேவை கிடையாது. என்கிட்ட இன்னைக்கு அதிகாரம் இருக்கு, நிக்க வைக்கிறேன். ஒரு அம்மாவுக்கு கை வளைஞ்சிருக்குது, சரியா? வந்து பாக்ஸ்ல நிக்குது, அது வேணும்னு கையை ஸ்டைலா வச்சிருக்குதுன்னு நினைச்சிட்டு ஜெயிலுக்கு போகணுமா? கை ஒழுங்கா வை. விட்னஸ் சார் அவங்க. அம்மா சத்தியமூர்த்தினே கையை அப்படி மடக்கிட்டு போக கண்டெம்ட் போடவா? என்ன இதுல என்ன கண்டெம்ட்? இதுல என்ன கண்டெம்ட் சார்? சட்டப்படி அதுக்கு மடக்கிட்டு போக கூடாதுன்னு ஏதாவது இருக்காங்க? அது உத்தரவா போடுங்க. நீங்க பாருங்க, நீதிமன்றத்துல கண்ணியமான உடை உடுத்த வேண்டும், இதுதான் சட்டம்.
ரைட்டா? கண்ணியமான உடை. இதுல கண்ணியத்துக்கு என்ன குறைச்ச? இல்ல இது என்ன மரியாதை குறைவா சார்? உள்ள போகும்போதே அந்த கோட்டோட ஓய மச்சு அதை மீறி மடியாம ஒருத்தன் போயிட்டான்னா என்ன நடக்கும்னு சொல்றேன். சாயங்காலம் வரைக்கும் இல்ல. இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு படம் பார்த்தோம், ஏமா ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு? சோ முதல்வர் அவர்கள் இந்த மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தலை பின்பற்றி இதை செய்தால் தமிழக வரலாற்றில் யாரும் செய்ய துணியாததை விஜய் செய்தார் என்று அவர் பெயர் வரலாற்றில் பதிவு செய்யும். சோ இது நீண்ட நாள் கோரிக்கை. இன்னொரு ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு முதல்வருக்கு நான் இதை சொல்றேன். எங்க வீட்டுல வெட்டியா ஓடி இருக்கிற அந்த வண்டி கரெக்டா பிள்ளைங்க ஸ்கூல் கூட்டு போறதுக்கு, நாயை டாக்டர்கிட்ட கூட்டு போறதுக்கு, இதுக்கு தான் அந்த வாகனம் பயன்படுது. ஒவ்வொரு வண்டிக்கும் 160 லிட்டர் கோட்டா. இது போக 50 லிட்டர் எக்ஸ்ட்ரா கோட்டா, 210 லிட்டர் வாங்கிடுவாங்க. ஒவ்வொரு வண்டிக்கு 210 லிட்டர். ஒரு அதிகாரி வீட்டுல 5 வண்டி ஆவரேஜா கணக்கு கொடுங்க. காஸ்ட் என்னாச்சு? அரசாங்கத்துக்கு எவ்வளவு சேவிங்ஸ். இதே எடப்பாடி பழனிசாமியா இருந்தா டபாச்சிருப்பாங்க. அவரால் வண்டியை கொடுக்கவே முடியாது. விஜய் நினைத்தால் முடியும். தூக்கிட்டு வந்து அத்தனை வாகனங்களையும் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நிறுத்தி விட்டு நேத்து மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் பார்த்த மாதிரி போய் அந்த வாகனம் எல்லாம் சுத்தி பாரு. உண்மையிலேயே அரசுக்கும் இது நல்லது. அந்த ஃபியூயல் சேவிங்ஸ் எவ்வளவு கணக்கு கொடுங்க. அரசு இருக்கக்கூடிய நிதி நிலைமையில எவ்வளவு மிச்சம் இது. அந்த சேமிப்பை வைத்து தாய்மாமன் சீர் திட்டத்தை செயல்படுத்து. அதே போன்று இந்த அரசு வந்து ஆணலி முறையை ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நிச்சயமா சார், தமிழ்நாடு அரசு இந்த வருவாய் துறையில தான் சார் நம்ம டெத் சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட் அங்க தான் போய் வாங்குவோம். அதை வந்து எளிமைப்படுத்துறதுக்காக ஒரு புதிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க போல சார். அது என்ன நீங்களே சொல்லிருங்க. இப்ப நான் சமீபத்தில் தாய் இறந்ததற்காக வாரிசு சான்றிதழ் வாங்குவதற்காக சென்றேன். விண்ணப்பிக்கும் முறை என்னவென்றால் இ சேவை மையத்தில் நாம் அனைத்து சான்றிதழ்களையும் ஸ்கேன் பண்ணி ஒரு கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். அது அங்கிருந்து விஓ கிட்ட போகும். விஓ கிட்ட அந்த நம்ம ஸ்கேன் பண்ண காப்பி எல்லாம் ஒரு ரெடியா கையில் வச்சிருக்காரு. அவர் விசாரணையை முடித்துவிட்டு வருவாய் ஆய்வாளருக்கு அனுப்புவார். வருவாய் ஆய்வாளர் ஒரு முறை விசாரணை செய்துவிட்டு அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெபுட்டி தாசில்தார், துணை தாசில்தாருக்கு அதை அனுப்புவார். துணை தாசில்தார் அவர் அதை சரிபார்த்து விட்டு தாசில்தாருக்கு அனுப்புவார். தாசில்தார் தான் சர்டிஃபிகேட் கைத்து போடுவார். இப்போ அந்த டெப்டி தாசில்தார் என்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அந்த ரேங்கே எடுத்தார். விஓ, ஆர்ஐ, தாசில்தார். இது ஒரு நல்ல திட்டம். இது கொஞ்சம் மக்களுக்கு விரைவாக பலனளிக்கக்கூடிய ஒரு திட்டம். இது மாதிரியான ரிஃபார்ம்ஸ் எல்லாம் இந்த அரசு செய்து நடைமுறைகளை மக்களுக்கு எளிதாக பயன் கிடைக்கும் வகையில் எளிமைப்படுத்தினால் அதான் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே. சோ இப்போ இது ஒரு லேயர் டிலே ஆகிறதோட இல்லாமல் இது பணம் வசூல் செய்யவும் இது வழிவகை செய்கிறதுன்ற குற்றச்சாட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அது பண வசூல் குற்றச்சாட்டு உண்மை என்பது எனக்கு தெரியல. அங்க இருக்கும். பட் இது ப்ரொசீஜர் சிம்பிளிஃபை பண்ணா மக்களுக்கு எளிமையாக இந்த சேவைகள் சற்று கிடைக்கும். சரி சார், இந்த ஆஸ்திரேலியால பல நிகழ்வுகள் பேசலாம். தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம் சார். நன்றி. முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல். திமுக குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பேராசை எல்லையே இல்லை. நாளைக்கு கூட இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடக்கத்துல பேசிட்டு போது கேட்டாங்க, ஏன் சார் எல்லாரும் தானே சார் அடிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டு. குடும்பத்துக்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்றது தெரியும் இல்லையா? ஒரு மார்வாடி, ஏற்கனவே ஒரு மார்வாடி சொன்னேன்ல, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு ஒற்றை எழுத்து நிறுவனத்துக்குன்னு. அதே மார்வாடி, அந்த மார்வாடி கிட்ட போய் இந்த சொத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிலர் செல்கிறார்கள். போய் இந்த மாதிரிங்க எங்களுக்கு 2 சொத்து இருக்கு, 2 சொத்தையும் நாங்க கோட்டக் மஹிந்திரா வங்கியில் அடமானம் வைத்திருக்கிறோம். இப்போ சர்ஃபேஸ் ஆக்ட்ல டியூ கட்டல, சர்ஃபேஸ் ஆக்ட்ல எடுத்துட்டாங்க, ஏலத்துக்கு வரப்போகுது. சோ அந்த ஏலத்திலிருந்து அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் எங்களுக்கு கடன் கொடுங்க. சரி, நான் கடன் கொடுத்தா என்ன பண்ணும்? அந்த சொத்தை உங்க பேர்ல எழுதி வச்சேன் என்று சொன்னதும் ஓகே, இது ஐடியா நல்லா இருக்கு. மொத்தம் 2 சொத்து, 75 கோடியை பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, ஆர்டிஜிஎஸ் பண்றாரு. பண்ண உடனே 2 சொத்துன்னு சொன்னேன்ல, அந்த 2 சொத்துல ஒரு சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இந்த டீல பேசி முடிச்சு கொடுக்கிறவரு ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் உரிமையாளர். சரியா? அவர் வந்து இது பண்ணி கொடுத்தாரு. கொடுத்த உடனே ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்ட, இன்னொரு ப்ராப்பர்ட்டி எங்கிட்டு போய் இவர் அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் உரிமையாளரை கேட்கிறார், எங்கப்பா அந்த இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்ட உடனே அது ஒரு ஸ்கூல் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி செந்தாமரை என்பவர் பெயருக்கு அது பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னா. யாருப்பா அது செந்தாமரை? பிஜேபியில் இருக்காங்களா? தாமரையோ, அது வெறும் தாமரை, இது செந்தாமரை. அவர் கணவர் பெயர் சபரீசன். இல்ல, இன்னொருத்தர் 75 கோடி கொடுத்திருக்காரு. எப்படி வந்து செந்தாமரைன்ற பேர்ல அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியும்? ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்னயா அது துட்டக்கூடியா? நான் தான் கொடுத்துருக்கேன் 75 கோடி, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன், அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி கூடியா, 2 ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானே வாங்கினேன். சார், இப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியாது சார். அதெல்லாம் மூர்த்தி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரா இருந்தா எது வேணாலும் பண்ணலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ப்ராப்பர்ட்டி சென்னையில பண்ணிருக்காங்க தெரியுமா? நம்மள டிடிஎஸ் சர்டிபிகேட் கொடுக்கறதுனா கூட ரெஜிஸ்டர் பண்ணி தர மாட்டாங்க தெரியுமா? டிடிஎஸ் நீங்க ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல் சொல்றேன். ஒற்றை எழுத்து நிறுவனம் இத்தனை ஆண்டுகளாக பலரிடம் நிலத்தை வாங்கி தானே பிளாட் போட்டு மனை போட்டு விட்டு இருப்பார்கள். அந்த நிலத்தை வாங்கும் போது அந்த நிலத்தை விற்பனை செய்தவர்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டும் அல்லவா? 5 ஆண்டுகளாக டிடிஎஸ் பிடித்திருக்கிறாரா? பிடித்த டிடிஎஸ் வருமான வரித்துறைக்கு கட்ட வேண்டுமா இல்லையா? கட்டணும். கட்டவில்லை, செலவு செய்து விட்டேன். நீங்க மட்டும் டிடிஎஸ் வாங்குவீங்க, அவங்க கேட்ட தர மாட்டீங்களா? எங்கயா டிடிஎஸ் பிடிச்சி எங்கயா கட்டலன்னா அது இந்த பிரபல கிரிக்கெட் வீரருக்கு ஊதியமாக சென்று விட்டதுனால அந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது. எவ்வளவு டிடிஎஸ்? 1500 கோடி வரும்ன்றாங்க. 35 லட்சமே இல்லாம செக் பவுன்ஸ் ஆகுது. ஓம் ஜூம் பத்திரக்காளி நல்லா இருக்கும். இப்போது அந்த நிலத்தை அந்த 75 கோடி கொடுத்தாரு அந்த சேட்டு, அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம், அப்புறம் அந்த அடமானம் வச்சாங்க இல்ல, அவங்க கிட்ட எல்லாம் 25/7 அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறார். இந்த பாரியா, இந்த மாதிரி நீ பேசினபடி இது லேண்ட கொடுன்னு சொன்னேன். ஆனா குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி சொத்து செந்தாமரை சபரீசன், ஒய்ஃப் ஆஃப் சபரீசன், டாக்டர் ஆஃப் ஃபார்மர் எம்எல்ஏ எம்.கே. ஸ்டாலின். ஃபார்மர் எம்எல்ஏ சார்? இல்லப்பா, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர். எதிரி வன்மத்தை விடுறது கிடையாது. விடு அல்ல, எக்ஸ் சிஎம்.
சோ ஒரு கடைசியா இவங்களுக்கு அட்ரஸ் பண்றாங்க பாருங்க, கடைசியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீங்க இதை செட்டில் பண்ணி முடிச்சிருங்க. இல்லன்னா என்ன அர்த்தம், அருமை என்ன அமல்ராஜை சென்று நான் சந்திப்பேன் என்பதுதான் பொருள் இதற்கு. அதனால அதுல போட்டிருக்காரு, கமிஷனர் போலீஸ் இல்லை எந்த ஃபோரம் வேணுமோ நான் அணுகுவேன் என்று போட்டு பதிவு தபாலில் இந்த கடிதத்தையும் அனுப்பிவிட்டார். சோ ஒற்றை எழுத்து நிறுவனம். இப்போ சொல்லுங்க, ஊரா விட்ட சொத்து போய் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு போறீங்களே, இந்த சொத்தை எப்படி பதிவு பண்ணிக்கிறீங்க உங்க பேருக்கு? அநியாயம் பண்றாங்க சார். தெரிஞ்சு இந்த ஜோதின் சாமி அவர்கள் தான் எல்லாம் பண்ணிருப்பாங்க போல சார். பத்திரப்பதிவுத்துறை செயலரா இருந்தாங்கல்ல, என்ன ஒரு மாப்பிள்ள சாரோட ஒய்ஃபுக்கு இது செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா? சார் இது சட்டப்படியே பண்ணவே முடியாது சார். இப்போ நான் வீடு வாங்குறேன்னா என் அக்கௌண்ட்ல இருந்து தான் காசு போகணும். யார் அக்கௌண்ட்ல இருந்தோ காசு போய் எப்படி ரெஜிஸ்டர்? எந்த பேங்க்னு கூட சொல்லாம வெறும் செக் நம்பரை போட்டு 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை பதிவு பண்ணலையாமா? அது கோயில் நடத்த பண்ணலையா? நீங்க என்ன இதுக்கு வர்றீங்க? பாத்தீங்களா பத்திரத்தை காமிச்சேன்ல, செக் நம்பர் டேட் எந்த பேங்க்டா இது பண்ணலையா? அப்ப இது என்ன பெரிய விஷயமா? தம்பி சொன்ன மாதிரி ஜோதி நிர்மலாசாமி செக்ரட்டரி டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு இன்னொரு பாலசுப்ரமணியம் எதுக்கு இருக்காரு? பண்ணி என்ன பண்ண போறாரு? ஒரு தானே பண்ணாங்க, ஒண்ணு இப்பதானே வெளியில வருது. நன்றி நன்றி சார்.